இத்தள நீரைகளி அப்பமோடவள் கோரி கப்பிய கரி முகன் அடிவேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அருண் மகன் மற்பொழுதீரல் போய மலையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலையோடு பணிவே முத்தமிழடங்கே முற்படுகிறீர்கள் முற்படை எழுதியம் முப்புறம் எரிசதாட்சி வனுரை அழவச்சது கொடி செய்த அடித்தீரா அத்து எறது கொடு சுப்பிரமணி வடம் மப்புணம் அதன் இடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமன மருள் பெருமா எந்தாய் கருதந்தையும் நீ இந்த குலமாவே ஈத்தனையாள் கந்த கதிவேலவே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர் போன பொழித்த புகழியர் போன்றல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்தவையான போற்றி வாழ்கிறனோவலோ கண்தந்த பதம் போற்றி கூலிமொழி தருவாத ஒரு திருத்தாள் போற்றி ரசிக்கும் எல்லாம் வல்ல சிவகாமம்பாளுடன் ஆகிய அதில் வைத்தியநாதசாமியுடைய பெருங்கருணையினாலே நாம் இன்று திருவாசகத்தின் சிவபுராணத்தில் 70வது சித்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கொட்டியுள்ளது. சென்ற முறை நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே என்ற தொடர்களை பார்த்தோம். இன்று இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று மாணிக்கவாசக பெருமான் மிக அருமையாக சொல்கின்றார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. எது இல்லானே எது உள்ளானே அப்படின்னா, இது எதிர்மறை தொடர்புல சொல்லும் போது இன்பம் உள்ளானே துன்பம் இல்லானே அப்படி பொருள் இருக்கும். இது இலக்கண நேரத்தில் அப்படி பொருள்படும். சாமி இன்பமே வடிவான, அது துன்பமே கிடையாது. அதனால துன்பம் இல்லானே அப்படின்னா இன்பமும் துன்பமும் இல்லானே. அவங்க பேர்பட்ட கருணையுடையவர். மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை ரொம்ப கீழ் நோக்கி எடுத்து சென்று இறைவனுடைய புகழை எல்லையில்லாத அவனுடைய கருணையை பல பாடல்கள்ல எடுத்து சொல்கின்றார். அதிலும் சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பவன் எம்பிரான் பணி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான், சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும், அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன. எப்படி சொல்றாரு, அவன் என்னுடைய எம்பிரான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவனுடைய அடியேன்னு அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. முதல்ல தலைவன் யாருன்னு தெரியும்ல. அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசை புவன் எம்பிரான் தெரிவதும் தெரிவதும் இயம்புகவே என்று இந்த இடத்துல மிக அற்புதமாக மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அந்த திருச்சதகத்துல சொல்ற, பவன் எம்பிரான் பனி மாமதி கன்னி பின்னோர் பெருமான். எப்பயுமே தலையில அந்த குளிர்ந்த பனினா குளிர்ந்த சந்திரனை சிவபெருமான் தலையில் சொல்லியிருக்கின்றார். எல்லாம் அவனுடைய கருணையை தான் குறிக்கும். பிறை சூடினது, கங்கையை தலையில வைத்து கொண்டது, இதெல்லாம் இறைவனுடைய கருணை. பனி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான், விண்ணோர்களுக்கெல்லாம் தலைவராக வரக்கூடிய எங்கள் சிவபெருமான். சிவன் எம்பிரான், அதாவது சிவன் அப்படின்னாரு சுவாமிய. ஏன்னா சிவனனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான், அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் மாகில் அவன் தனையான். பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொடியால் என்று ஒரு நாள் எதிர்ப்படுமே அப்படின்னு அப்பா சுவாமி சொல்றாரு. இந்த சிவன் அப்படிங்கிற அந்த நாமம் சிவபெருமானுக்கே புரியுது. இந்த சிவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவன் என்றால் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவன் என்றும் மங்களத்தை தருபவன் என்றும் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவன் என்றும் பொருள். இப்போ சாமிக்கு உருவம் கிடையாது.
அப்படி சிவனனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தான். இவன் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்ப்படுமே அப்படின்னு அப்பசாமி சொல்றாரு. இந்த சிவன் அப்படிங்கிற நாமத்துக்கு சொன்ன பார்த்தீங்களா, எல்லா உயிருக்கும் நன்மை செய்வன் என்றும் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவன் என்றும் வேற என்ன சொன்ன மங்களத்தை தருபவன் என்றும். இந்த உயிர்களானது பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு முடிவு வரும்ல. அந்த முடிவு யார்கிட்ட இருக்கு? சிவபெருமான்கிட்ட. வேற யாராலும் அந்த முடிவை தர முடியாது. அந்த மங்களத்தை தருகின்ற பொருள் எது என்று கேட்டால் அது சிவன் அப்படின்னாரு. இப்ப நம்ம சிவம் சொல்லணுமா சிவன் சொல்லணுமா? சிவமா சிவனா? நல்லா யோசிச்சிட்டீங்களா? சிவனா சிவமா? சிவம் என்பது பன்மையில சொல்லப்படுவது, சிவன் என்பது ஒருமையில சொல்லப்படுவது. இப்ப சிவன் அப்படின்னா அவன் ஒருவனே முழுவதற் பொருள் அப்படின்னு அர்த்தம். சிவன் அப்படின்னு அவர் சொல்லு. இப்ப பல பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை கடிதம் எழுதும் போது எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, மதிமளிப்பு இசை மாடக்கூடல் பதிவிசை நிலவு பால்நிற வரிசிறகு அன்னம் பயிர் ஒளில் ஆளவாயில் மன்னிய சிவன் அப்படின்னு சிவபெருமான் எழுதியிருக்காரு. அப்ப சிவபெருமான் எப்படி எழுதுறாரு? சிவன் யான் எழுதி கொண்ட மடல் என்னவென்றால் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப சிவன் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அப்படிங்கிற முதல்ல இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பவன் எம்பிரான் பனி மாமதி தண்ணி அப்படிங்கும் போது பவன் என்று ஒரு அர்ச்சனை இருக்கு. சிவபெருமானை பூசிக்கிறதுக்கு ஒரு அர்ச்சனை இருக்கு. அது சிவபூஜை பண்றவங்களுக்கு தெரியும். ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் பசுபதே தேவாய நம, ஓம் முக்ராய தேவாய நம, ஓம் ருத்ராய தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, ஓம் மகதே தேவாய நம அப்படிங்கிற அர்ச்சனை இருக்கு. இந்த பவன் என்ற அந்த நாமம் அவன் நீரையே உருவமாக கொண்டவன் என்றும், சர்வன் என்றால் நிலத்தை உருவமாக கொண்டவன் என்றும், பீமன் என்றால் ருத்ரன் என்றால் நெருப்பை உருவமாக கொண்டவன் என்றும், உக்ரன் என்றால் காற்றை உருவமாக கொண்டவன் என்றும், பசுபதி என்றால் உயிரை உருவமாக கொண்டவன் என்றும், மகாதேவன் என்றால் சந்திரனை உருவமாக கொண்டவன் என்றும், இப்படி அந்த 8 அர்ச்சனைக்கும் சிவபெருமான் ஒவ்வொன்றையும் அதை உருவமாக கொள்கின்றார். சாமிக்கு உருவம் கிடையாது. ஆனா எல்லா பொருளையும் அவர் கலக்கலைன்னா அந்த பொருள் இயங்காது. பஞ்சபூதங்கள்ல சாமி இருந்தா தான் அந்த பஞ்சபூதங்கள் இயங்கும். அப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல சுவாமி இருக்கும்போது அது அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேர் இருக்கு. சிவபெருமான் அதை உருவமாக கொண்டிருக்கும் போது ஒரு பேர் இருக்கு. இப்ப நம்ம உயிரே இறைவன் உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு பேரு பசுபதி என்று பெயர். பசுவாய உயிர்களோடு நம்மளோடு சம்பந்தத்தோடு இருக்கின்ற காரணத்தினால், உயிருக்கு உயிராக இருந்து பிற பொருள்களை அறிவிக்கின்ற காரணத்தினால் சிவபெருமானுக்கு பசுபதி என்று பசுபதினா சாமி தான். சிவபெருமானத்தை பசுபதினு பல இடங்கள்ல தேவாரத்திலாம் சொல்லப்பட்டிருக்கும். பசுபதி மலை விடை உள்ளானே அப்படின்னு கூட பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அந்த பூங்காமலத்து அயனோடு மால் அறியாத நெறியானை பாட்டில் கூட பசுபதி மலை விடையானே அப்படின்னு கூட வரும். அப்படி பசுபதி என்றால் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவர் நமக்கு பெருமான். பவன் எம்பிரான் படி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான், விண்ணோர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான். சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டோன். நான் ரொம்ப கீழானவன். அந்த இடத்துல சொல்றாரு. பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திரு ஏசர்களெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இரும்பு தரு மனத்தை என்னை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடல் இணைகள் ஒருங்கு தரை உழவு சலை உடையானே நரிகளெல்லாம் பெரும் குதிரை ஆக்கியவாறு அன்றே என் பேரவர்களே. சாமியுடைய எவ்வளவு பெரிய பேரவர்கள். எனக்காக சிவபெருமான் நிறையெல்லாம் பரியாக்குனாரு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு ஒவ்வொரு இடங்களையும் கற்றறியேன் கலை ஞானம். சாமி நான் ஒரு படிப்பும் படிக்கல. கற்றறியேன் கலை ஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் ஆக்கியலாள் வார்கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொற்கவிசு நாய்க்கிடுமாறு அன்றே நின் பொன்னருளே. சாமி எனக்கு எந்த ஞானமும் கிடையாது. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயினும்
மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன். மற்ற தெய்வத்தை நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன், வார்த்தையாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் கூட சொல்ல மாட்டேன். ஒரே தெய்வம், சித்தமதை ஒன்றை வைத்தார் சிவமதை நினைய வைத்தார்னு அந்த ஒரு பொருளே அழுங்கணும். அது மாணிக்கவாசகர் பல பாடல்கள் சொல்றாரு, கனவிலும் பிற தெய்வம் நினையாது. அப்ப இந்த பாட்டுல ஒவ்வொன்றையும் சாமியுடைய அந்த கருணையை எடுத்து எடுத்து சொல்றாரு. நான் எப்படிப்பட்டவனா, பஞ்சாய அடிமடவாள் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின்னருளாள் பொய்ங்கே எம்பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து அமுதே. சாமி, நான் பெண்கள் பின்னாடிலாம் போய்கிட்டு இருக்கேன், பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு கடைக்கன் பார்வையிலே இருக்கேன். அப்படிப்பட்ட என்னையை கொண்டு வந்து நீ அடியார சேர்த்திருக்க, அது எவ்வளவு பெரிய கருணை, கருணை தானே. அப்படிலாம் நான் போய்கிட்டு இருந்தேன். அந்த கடைசி பாட்டுலையும் அந்த அச்சவை பதியத்திலையும் தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேன் பையவே கொடுவு வந்து பாச வேணும் தாழ்வுருவே அப்படின்னு. இந்த பாட்டிலையும் பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர்கூற நடுங்குவேன் என் அருளால் உங்கேன் என் பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே என் அம்பலத்து அமுதே அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் என்பாலை பிறப்பருத்திற்கு இமயவர்க்கும் அறியவன்னா என்பாலை திருப்பெரும் துறை உரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நகவை புகுந்தருளி அடியேனை ஆட்கொண்டது என்பாலே நோக்கிவார் அன்றே என் பெருமானே அப்படிங்கிறது. எனக்காவா சாமி நீ இந்த திருப்பெருந்துறைக்கு வந்து என்னை நீ ஆட்கொண்டது அப்படின்னு. நீ எப்படிப்பட்டவன், மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பேத்தே நீ ஆண்டவாறு அன்றே என் பெருமானே மறுவீனிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளூருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகேனின் பரங்கருடை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே நானேயோ தவம் செய்தே சிவாயனமை என பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்த அடியர் அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே இருக்கிறவேன்னு பல இடங்கள்ல மாணிக்கவாசகர் பெருமான் சொல்ல. அதே மாதிரி இந்த பாட்டிலையும் பனி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். நான் எப்பேற்பட்ட சிறுமை உடையவனாக இருந்தாலும் கூட சிவபெருமான் என்னை செய்யல, என்னை விடல, என் சிறுமை கண்டும் என்னை ஆட்கொண்டான். அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன. அவன் எப்பேற்பட்டவன், அவன் யாவருக்கும் இயலாம் அளவில்லா சீருடையான், நான் யாவருக்கும் கீழான் அடியேன். யாவரும் பெற்றறியாய் இன்பத்தில் வைத்தாய்க்கு எம்பெருமான் மற்றறியன் செய்கேன் வகை அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறார். இப்படி பல இடங்கள்ல தன்னுடைய சிறுமையை எடுத்து 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 சொல்ற மாணிக்கவாசகர். அதே மாதிரி பெருமானே நீ எப்படிப்பட்ட அப்படின்னா இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. சாமி எப்போதும் இன்ப பொருள், அவர் இன்பம் அங்க தேங்கி கிடக்கு. நீ முக்தி அடைந்தாலும் கூட சாமி கிட்ட போனாலும் அந்த முழு இன்பத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏன், நம்ம அறிவுலாம் சிற்றறிவு உடைய உயிர்கள். இப்ப சக்கரை கட்டி நிறைய இருக்கு வச்சுக்கோங்க, உங்களால எவ்வளவு சாப்பிட முடியும், உங்க அளவுக்கு தான் சாப்பிட முடியும். அது போல அது பேரின்பு பொருள், ஆனந்தமே வடிவாகிய பொருள், நித்திய ஆனந்தமா இருக்கு. நாம எவ்வளவு பருக முடியுமோ பருகிட்டே இருக்கும் முக்தி காலத்துல. அது போல சாமி வந்து பேரின்பமே வடிவாக இருக்கக்கூடிய பெருமான். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பம் உள்ளானே, துன்பம் நமக்கு துன்பம் பிறகு எடுத்துட்டாலே இன்ப துன்பம் மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. நமக்கு இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு, நாம ரெண்டையுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா சாமி வந்து அப்படி கிடையாது. ரெண்டாவது அந்த இடத்துல உள்ளானே அப்படிங்கிறதுக்கு ஆனந்தம் உள்ளானே அப்படின்னு பொருள் இருக்கும். சாமி வந்து எந்த நேரமும் ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடியவர். அதனால ஆனந்தம் உள்ளானே அப்படின்னு நாம அந்த இடத்துல பொருள் எடுக்கணும். ஆனந்தம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு அனுபவிச்சாலும் அது திகட்டவே திகட்டாது, மற்றதெல்லாம் திகட்ட அனுபவிச்சிடும். இந்த உலக இன்பத்தை நீங்க எவ்வளவு அனுபவிச்சாலும், எங்க போய் அனுபவிச்சாலும், எந்த பொருளை அனுபவித்தாலும் அதுல ஒரு சலிப்பு வந்துடும். ஆனா இறை இன்பம் சலிப்பு வராது. அதனாலதான் ஞானிகள் எல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்ற பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமாமே அப்படின்னு திருமண தேவன் என்னாரும்
சொல்றாரு. அவங்களாம் அந்த இன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க, இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கெல்லாம் சொல்றாங்க, இந்த வழியிலலாம் நீங்க போனீங்கன்னா இறைவனுடைய அந்த எல்லையில்லாத இன்பத்தை நீங்க அனுபவிக்கலாம். அது இந்த மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அவங்களாம் சாமிட்டு அந்த இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. நம்மளையும் கூப்பிடுறாங்க, நாம போவோமா? இந்திய தொலைக்காட்சியிலையும் முதல் முறையாக அங்க உட்காந்துட்டு வர தவிர நம்ம எந்த நேரம் பொழுது போய்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய நிலையெல்லாம் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்ய வேண்டும்? இறைவனோடு ஒன்ற வேண்டும், அடியார்களோடு இணங்க வேண்டும், திருமுறைகள் பாட வேண்டும். உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், இது தேவார மடம். எந்த நேரமும் தேவாரம் பாடிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது சாமி இங்கேதான் இருப்பார், வேற எங்கேயும் போக மாட்டார். எங்கெல்லாம் திருமுறைகள் பாடப்படுகின்றதோ அங்க சிவபெருமான் இருப்பார். சிவலிங்க மூத்தத்துல சிவபெருமான் இருப்பார். அதே மாதிரி அடியாருடைய திருவேடமாக விளங்கக்கூடிய திருநீரூர் ருத்ராஜத்திலையும் சிவபெருமான் விளங்கி தோன்று. சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்ற இடம் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். அடியாருடைய வேடம், லிங்கம், குருநாதருடைய உள்ளத்துல, இப்படி திரு தேவாரம் பாடுற இடத்துல, இப்படி எல்லா இடத்துலையும் சாமி இந்த மாதிரி இடத்துல தான் விலகி தோன்றுவார். மற்ற இடத்துல தெரியவே மாட்டார் சாமி. இந்த மாதிரி இடத்துல இப்ப நீ தேவாரம் பாடுறீங்கன்னா கண்டிப்பா சாமி அந்த இடத்துல ஒரு ஆளா இருப்பார். இது பல நூல்கள்லாம் நமக்கு சொல்லுது. அந்த இடத்துல விளங்கி தோன்றுவாராம். தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியவங்களுக்கே என்று சொல்வதற்கு நம்ம கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா சுவாமி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, ஆனந்தம் உள்ளானே, துன்பம் இல்லானே. நம்ம பிறந்ததுல இருந்து எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. தாய் வயிற்றுல இருந்து உள்ள துன்பம், உள்ள இருட்டு துன்பம், வெளியில வந்ததும் துன்பம், தொப்புள் கொடி அறுக்கையில துன்பம், அப்புறம் வளர்ந்து வரையில துன்பம், அப்புறம் இது நடக்க ஆரம்பிக்க பிள்ளை நடக்கலன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை அழுகலைன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு அழுக வந்துடும். தாய் மார்களுக்கு அழுக வந்துடும். இவங்க பிள்ளை அழுகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கிண்ணியெல்லாம் பார்ப்பாங்க. அழுக வந்தாத்தான் இவங்களுக்கு பிள்ளை அழுகுதான் இவங்க சிரிப்பாங்க. பிள்ளை அழுகலைன்னா இவங்க அழுகு. இங்க துன்பம். இப்படி எத்தனை தக்க தசபதி தாயோடு காண்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அப்படின்னாரு மாணிக்காசன். எவ்வளவு ஒவ்வொரு திங்களும் என்ன 7 திங்களையும் கட்டமும் பிழைத்தும், 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் அப்படின்னாரு மாணிக்காசன். ஒவ்வொரு மாசமும் இந்த உயிரானது துன்பப்பட்டு வெளியில வந்து கருவினில் அழிவதாயும், கழிந்திராது அழிவதாயும், பாலனாய் அழிவதாயும், பரிணமித்து அழிவதாயும், தருணனாய் அழிவதாயும், தான் நரைத்து அழிவதாயும், உடம்பே அழிமையானால் உள்ள போதே பார்வையா என்று சிவஞானத்துக்கு அறிகின்ற நூல் நமக்கு சொல்லு. எந்த நிலையிலும் உயிர் போறது தயாரா இருக்கு. கருவில் எத்தனையோ உயிர் போகுது, கொஞ்சம் வெளியில வந்து போகுது, பாலனா போகுது, பரிணமித்து இளைஞனா இருக்கும்போது போயிடுது, வயசான காலத்துல போயிருது, நரைச்சு போயிருது. இதெல்லாம் ஆகுன்னு தெரிஞ்சிருந்து நாம ஒரு வேலையும் செய்யாம இருந்தா நம்ம மேல குற்றமா? குற்றம் இல்லையா? குற்றம் தானே. அப்ப என்ன செய்யணும்? உயிர் எந்த நிலையிலும் போக தயாரா இருக்கு. அடுத்த நொடி என்ன நடக்கும் சொல்ல முடியாது. இமைக்கும் பொழுதும் இராது இப்புறம்பைதான்னு சொல்றாரு. அப்ப அதுக்குள்ளேயும் நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடணும். திருக்கோயில வழிபாடு பண்ணணும், சிவ பூஜை பண்ணணும், அனுஷ்டானங்கள் செய்யணும், அடியாரோடு போடணும், தேவாரம் பாடணும், இதெல்லாம் செஞ்சு வச்சிடணும். செய்ய வேண்டியது இந்த பிறகு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு வச்சு, அதுக்கப்புறம் உயிர் எப்போ போனாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் நான் இறக்கவே மாட்டேன். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, எல்லாரும் இறந்துகிட்டே இருப்பாங்க, நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நம்ம நினைப்போம். நம்ம நினைப்பு வந்து அப்படிதான் இருக்கும். பாவம் போய் சேர்ந்துட்டாரு, அவரு காலம் போயிருச்சு, ஆனா நாம ஒரு காலம் போவோம்னு யாருக்கும் தெரியாது. அவர் போயிட்டாருங்க, அவர் போயிட்டாரு, அவர் விதி அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் என்ன செய்வாங்க, கூடி கூடி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அழுகுறாங்க பார்த்தீங்களா, அழுகுவாங்கல்ல. எப்படி அவங்களுக்கு அழுக வரும்? இறந்தவங்க இறந்து இருப்பாங்க, இவங்க எப்படி அழுக வரும்னா அவங்க செஞ்ச காரியத்தெல்லாம் நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு அங்கனுக்குள்ள அழுக வரும். அதே போல இறைவன் செய்கின்ற காரியத்தை நினைச்சு நினைச்சு சுவாமிக்கு முன்னாடி போய் நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். புரியுது அவங்களுக்கு? அவன் செய்கின்ற உபகாரம் நம்ம சிறுபில இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நிலையிலும் நம்மளை காப்பாத்திட்டே இருக்காரே பெருமானு. அந்த பெருமான் நம்ம எப்படி இருக்கணும், அவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும். உடனே கோயில ஒரு நிமிஷம் நிக்க மாட்டோம், உடனே வந்துடும். எங்களுக்கு அவ்வளவுதான் அங்க டூட்டி இருக்கு. அன்னைக்கு ஒரு அம்மா நான் ஏற்கனவே சொன்னேன், 8:30 மணிக்கு வேகமா ஒரு அம்மா கிளம்பிட்டு இருந்தாங்க.
எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? முக்கியமான சீரியல் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க சிவா, தயவு செய்து எனக்கு இந்த நேரத்துல மட்டும் என்னை வழி விட்டுருங்க, நான் போயிட்டு வந்து நாளைக்கு உங்களுக்கு விவரம் அப்படின்ட்டு சீரியல் பார்க்கறதுக்கு வேகமா ஓடிட்டாங்க. அது இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே சீரியல்ல மயங்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நீங்க இப்ப உட்காந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் விடுத்து இந்த ஒரு 1.5 மணி நேரம் சிவபெருமானுடைய புகழை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு வினை பயன் ஏறாது. உங்க சிந்தை முழுது எங்க வந்துடும்? இங்க வந்து. ரெண்டாவது, ஞான நூலை கேட்கும்போது உங்க சிந்தனை எங்க போயிடக்கூடாது? வெளியில போயிடக்கூடாது. பாலை வேற சுட வச்சேனா அது ஆஃப் பண்ணனா தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கும். இங்க வந்து அதை பத்தியே சிந்தனை பண்ணக்கூடாது. ஞான நூல்களை ஓதல், ஓதுவித்தல், கேட்டுவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருளாதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எளிமையான பூஜை. இது வந்து சிவபூஜை. சிவபெருமானை பத்தி கேட்கறது என்ன பூஜை? சிவபூஜை. அப்ப இந்த நேரத்துல உங்க சிந்தனை எங்க இருக்கணும்? இங்க இருக்கும். அப்படி தெரியாம வெளியில போனதுனால மாணிக்கவாச பெருமான் ஒரு பரப்படுத்தார். கைலாயத்துல சாமி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் 1000 முனிவர்கள் ஒருவரா வந்தாரு. 1000 முனிவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வந்தாரு? மாணிக்கவாச பெருமானா வந்தாரு. அந்த ஏடை மட்டும் சாமி அவர்கிட்ட கொடுக்க மறுபிறவியில் மாணிக்கவாசரா வந்தார். இப்படி அது மாதிரி 6 பெண்கள், கார்த்திகை பெண்கள் சிவபெருமான் பாடம் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சிந்தனை வெளியில போயிடுச்சு. உடனே சாமி சபிச்சு நீங்க கல்லாக இருக்க கடவுது, பட்டமங்கையில் போய் கல்லாக இருக்க கடவுதுன்னதும் 6 கார்த்திகை பெண்களும் வந்து பட்டமங்கையில கல்லாக வந்து இருந்தாங்க. 100 ஆண்டுகள் இருந்தாங்க. அந்த ஆண்டு முடிஞ்சதும் அந்த இதெல்லாம் முடிஞ்சதும் சாப விமோச்சனம் ஆகையில அந்த கல்லு மேல வந்து எல்லா கிளைகளும் வந்து மேல விழுந்து, அந்த சாப விமோச்சனம் பெறும்போது அந்த கிளைகள் எல்லாம் உதிர்ந்து அந்த கல்லு மட்டும் நின்னதா, அது எதுக்கு ஒரு சிவலிங்கம் தோன்றியது, அதை பார்த்ததும் இவங்களுக்கு பழைய உருவம். அந்த 6 கார்த்திகை பெண்கள். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த 6 கார்த்திகை பெண்களையும் போய் முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்க சொன்னாங்க. அவங்க இப்படி நிறைய வரலாறுகள்லாம் நிறைய இருக்கு. அப்ப ஞான நூல்களை கேட்கும்போது நம்மளுடைய சிந்தைகள்லாம் எங்க போயிடக்கூடாது? வெளியில போயிடவே கூடாது. ஞான நூல் தன்னை ஓதல், ஓதுவித்தல், ஓதணும், பிறரை ஓதுவிக்கணும், நீங்க கேட்கணும், பிறரை கேட்டு வைக்கணும். பக்கத்துல வீட்டுல இருக்கிறால கேட்கா வாங்கக்கா, இந்த சொற்பொழி பேசுறாங்க, கொஞ்சம் வந்து ஒரு 5 நிமிஷம் கேட்டு பாருங்கக்கா அப்படின்னு நீங்க சொல்லி கூப்பிட்டு வரலாம். நீங்க இப்ப ரெண்டாவது, உங்களுடைய சிந்தனை முழுவதும் இங்க இருக்கணுங்கிறதுக்கு என்னன்னா, முதல்ல வரணும்னு விருப்பப்படணும், இச்சை இருக்கணும். முதல்ல இச்சை இருந்தால்தான் கிரியை செயல்படும். இச்சையும் கிரியும் 2 இருந்தா தான் ஞானம் உண்டாகும். இல்லைன்னா ஞானம் உண்டாகாது. இப்ப நீங்க இங்க இருந்துக்கிட்டு வீட்டை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஞானம் வராது. நீங்க அங்க இருந்துக்கிட்டு இங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஞானம் உண்டாகும். நீ நேரம் சொற்பொழி பண்ணிட்டு இருப்பாங்களே, அதாவது உங்களுக்கு வேலை இருந்தா, வேலை இல்லாம சும்மா சொற்பொழி போகாம வீட்டை சும்மா இருந்துக்கிட்டு நேரம் சொற்பொழி நடந்துகிட்டு இருக்குமே, வீட்டுல வேற விருந்தாள் வரேன்னு இருக்காங்களே அப்படின்னு நீங்க எண்ணம் முழுவதும் இங்கேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இச்சை விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அதுக்குரிய பயனை சிவபெருமான் வழங்குவார். ஆனா இங்க இருந்துக்கிட்டு வீட்டை என்ன செய்யக்கூடாது? உங்க கவனம் முழுவதும் இங்க உள்ள கொண்டு வந்தோம். அதனால அருளாளர் சொன்னாங்க, ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், கேட்டுவித்தல், தான் கேட்டல். ரெண்டாவது எல்லாருக்கும் சொல்றது மட்டும் இல்லாதுங்க, தாமும் கேட்கணும். தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருளாதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் ஞான சிவத்தோடு ஒன்றுபடணும். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே. சாமி அன்பருக்கு அன்பு. யாரெல்லாம் அன்பா இருக்காங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாரு? நீங்க ஒரு துளி தத்தையும் கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100 1000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கண்டு வைத்த அமருலகம் அளிக்கும் நிற்பெரும். பெண்கள் மேல் வைக்கின்ற அன்புல அதை 1,00,000 கூறாக்கி, அந்த ஒரு அன்பை 1,00,000 கூறாக்கி, அதுல ஒரு கூறு எடுத்து சிவபெருமான் மேல அன்பு வச்சாலே அமருலகத்தையும் சிவபெருமான் கொடுப்பாரு. அப்படின்னா அப்ப நம்ம இன்னும் அந்த ஒரு துளி கூட நம்ம என்ன செய்யல, அன்பு முழுவதும் அவருக்கே ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. உங்க அன்பு முழுவதும் சாமிக்கு ஆகிட்டீங்க, உங்களை சாமி விட மாட்டார். நித்தமும் உங்களுக்கு ஆனந்தம் தான் கிடைக்கும், துன்பமே வராது. அதனாலதான் மாணிக்கவாச பெருமான் அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஒரு இடை ஒரு எனக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னாரு மாணி. என்னைக்கு பெருமானே என்னை அடியாருன்னு நீ ஏத்துக்கிட்டியோ அன்னைக்கே இந்த உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கு நான் எழுதி வச்சுட்டேன். இனிமே இதுல நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் உன்னுடைய திருவருள் அப்படின்னு முழு சரண்டர் ஆயிடணும். இப்படி ஆயிட்டா நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கெச்சட்ட நாமளே பார்த்துக்கிறோம் அப்படின்னா சாமி நீயே பாதுகாப்பான்னு விட்டுருவாரு. எல்லாம் அவன் திருவருள் நினைச்சிட்டோம்னா
எதுக்கு அவர் எடுத்து பார்த்துட்டார். நமக்கு இன்ப துன்பம் வர இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாரெல்லாம் அன்பா இருக்காங்களோ அவங்களுக்கு சுவாமி அன்பா இருப்பார். இப்ப அந்த விரைவு வெட்டியார் ரொம்ப அன்பா இருக்கார் சாமி மேல. திருச்சி சிதம்பரத்துக்கு உள்ள போக முடியல, சிதம்பரத்துக்கு உள்ள போக முடியல, கீழ் ஜாதியா இருந்ததுனால உள்ள போக முடியல. விற கொண்டு கொண்டு வந்து வெளியே வச்சிருவாரு. இவர் உள்ள போக முடியாதனால சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வருவாங்க பாருங்க, அவங்க திருவடியில விழுவாரு, விழுந்து விழுந்து கும்பிடுவார். இதுதான் அவருடைய பக்குவம். இப்படி யாராவது செய்ய முடியுமா? சிதம்பரம் கோயில் போயிட்டு வரவங்க ஒவ்வொருத்தவங்க திருவடியில் நீங்க போய் விழுத்துருவீங்களா? அந்த பணியை அவர் செஞ்சார். வெட்டான் சாம்பான்கிற விரைவு வெட்டியார். சிவபெருமான் அவருடைய பரிபக்குவத்தை பார்த்து என்ன பண்ணாரு, அடியார்க்கு எளியன். இப்ப நம்மளாம் எப்படி கடிதம் அப்படி எழுதுவோம், சித்தாந்த ரத்தினம், சித்தாந்த நன்மணி, திருமுறை இசை செல்வர், கைலை மாமணி, இப்படி ஒவ்வொரு பட்டமா போட்டு ஒரு பக்கத்துக்கு பட்டத்தை போட்டு சரவணன் எழுதி கொண்ட மணல் என்னவென்றால், வருகின்ற என்னுடைய அன்பர் வருகின்றார், அவருக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவுமாறு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிதானே போடுவோம். ஆனா சாமி எப்படி எழுதுறாரு, அடியார்க்கு எளியன். அவர் நினைச்சாருன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எழுதியிருக்கான். ஆனா அப்படி எழுதுற எப்படி எழுதினாருன்னா அடியார்க்கு எளியன் அப்படின்னா. சிவபெருமானே அடியார்க்கு எளியன்னா நம்மளாம் என்ன சொல்ல, நம்ம பொடின்னு கூட சொல்றதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அவர் நினைச்சா என்னன்னு போடலாம்ல, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் போடலாம்ல, ஆனா போடல. நான் எப்படின்னா ஏன்னா அன்பரா இருக்கக்கூடியவருக்கு நான் எப்படிப்பட்டவன், அடியே அப்படின்னாரு. எப்படி எழுதுறாரு, அடியார்க்கு எளியன் சிற்றம்பளவன் கொற்றம் கொடியார்க்கு எழுதிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் விசை வேத மர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை. அருமையான பாட்டு, சிவபெருமான் எழுதின பாட்டு. அது மாதிரி மதிமணி புரிசை மாடக்கூடல் மதிமிசை நிலவு பால் நிற வரிசிறகு அன்னம் வயிர்கொழில் ஆழவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவப்பொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள் குருமா மதிவுரை குழவிய குடையில் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. இந்த கடிதத்தை யாரு பார்க்கணும், சேரலன் காண்க. தன்போல் என்பாள் அன்பன் தன்பால், நீ எப்படி என்கிட்ட அன்பா இருக்கியோ அதே போல ஒரு துளி கூட அன்பு குறையாத இருக்கக்கூடிய இந்த பானபத்திரர் எப்படி சொல்ற பாருங்க. அப்ப தன் மேல யார் அன்பு செலுத்துறாங்களோ அந்த அன்பருக்கும் அன்பராக சிவபெருமான் விளங்குகின்றார். அன்பருக்கு அன்பனே. எத்தனை பேர் எத்தனை ஞானிகள் சிவபெருமான் மேல அன்பு செலுத்தி அவர் அதுக்காக தான் கோயில்ல உட்காந்துருக்காரு. சாமி எதுக்காக உட்காந்துருக்காரு கோயில்ல? நாம கொடுக்குற வெத்தலை பாக்கு பழத்துக்கா இல்ல, நாங்க கொடுக்குற வெத்தலை பாக்கு பழத்துக்காக அங்க இல்ல, நம்மளுடைய அன்புக்காக சாமி வந்து ஏங்கி உட்காந்துருக்காரு. வர்றவங்க பூரா ஒரு லிஸ்டோடையே வர்றது, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு ஆளாவது தன்னை கேட்க மாட்டாங்களா, நீ ஏங்கிக்கிட்டு பாரு சிவன். போனா சாமி கிட்ட நீங்க என்ன கேட்கணும், மிக்க அன்பே மேவுதலே. சாமிகிட்ட என்ன கேட்கணும், மிக்க அன்பு கேட்கணும். பெறவே வேண்டும் மெய்யன்பு புகவே வேண்டாம் புலன்களில் நீர். மாணிக்கவாசகர் சொல்றாரு யாத்திரபத்துல, அடியாரெல்லாம் எப்படி இருக்கும்னா, புகவே வேண்டாம் புலன்களில், ஐம்புலனுக்கு அடங்கி எங்க போயிறாங்க, அதுக்கு போய் அடிமையாறாங்க. புகவே வேண்டாம் புலன்களில் மிகவே நினைவின்கள். யார? சிவபெருமான மிகவே நினைவின்கள். மிக்க எல்லாம் போக விடுவீங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. மிக்க எல்லாம் போக விடுவீங்கள் நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே என நம்ம ஆண்ட தகவே உடையான் தனை சார தளராது இருப்பார் தாம் தாமே. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்னும் ஆயம் இவை போக கோவன் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே கூறிக்கொண்டு போவாறு அணுவின் பொய்விட்டுடையான் கடல் புகவே என்று மிக அற்புதமாக சொல்றாரு மாணிக்கவாசகர். அருமையான பாட்டு. புலன்கள்ல போய் என்ன செஞ்சுறாங்க, மிகவே நினைங்க. யார? சிவபெருமான மிகவே நினைங்க. சும்மா உட்காந்துருந்தா கூட சிவபெருமான நினைச்சுக்கிட்டு இருங்க. நாம சும்மா உட்காந்தா நினைச்சுக்கிட்டு போவோம், என்ன செய்வோம், செல் எடுத்து என்ன தேவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் விடுத்துட்டு மிகவே நினைவுங்கள் மிக்க எல்லாம் போக விடுவீன்கள், மற்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டீங்க அப்படின்னா, நான் அடுத்த பிறவில பாத்துக்கிறேங்க, முன்னாடி போறவங்க போங்க, நான் அடுத்த பிறவில பதனாம வாரேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, சிவபெருமான வழிபாடு பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, பிற்பால் நின்று பேல் கணித்தால், நல்லா கவனமா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான அர்த்தம். பிற்பால் நின்று பேல் கணித்தால் பெருதற்கரியும் பெருமான். சாமி கிடைக்கவே மாட்டார். இப்ப நமக்கு சாமி வேணும் வேண்டாமா? கண்டிப்பா வேணும்.
அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. இந்த சமயம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து காலகாலத்துல என்ன செய்யணும், குருவர்களை பெற்று திருவருளை அடையக்கூடிய வழியை நாம பார்க்கணும். குருவருள் என்னது, தீட்சை எடுப்பது. திருவருள் என்னது, சாமியை அடைவது. குருவர் இல்லாம திருவருளை என்ன செய்ய முடியாது, அடையவே முடியாது. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் சாமி அந்த குருவுக்கு இலக்கணமாக குருவை அடையாமல் திருவை அடைய முடியாது. அதனால தீட்சை எடுக்கும்போது குருநாதர் தன்னை சிவமாக்கி கொண்டுதான் என்ன செய்வாங்க, தீட்சை கொடுத்தாங்க. அப்படி தீட்சை கொடுக்குற குருநாதரை நீங்க என்ன செய்யக்கூடாது, சாதாரண மனிதராக நினைக்கக்கூடாது. அவங்கதான் நமக்கு சிவம். இந்த பூலோகத்துல நமக்கு சிவபெருமான் யாரு, நம்மளுடைய தீட்சா குருநாதர். தீட்சை கொடுத்த குருநாதரை சிவமாக பாவிக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒருக்காவது என்ன செய்யணும், குருநாதரை போய் பார்க்கணும். குரு பாவை பாவ விமோச்சனம்னு இருக்கு. குருநாதரை போய் பார்த்தாலே நமக்கு பாவங்கள் என்ன செஞ்சிடும், போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா குருநாதரை போய் பார்க்கணும். பக்கத்துல இருந்தாங்கன்னா தினசரி போய் பார்க்கணும். தூரம் இருந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை மாசத்துக்கு ஒருக்காவோ அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது போய் பார்க்கணும். குருநாதர் பார்த்தாதான் நம்ம அந்த வருஷம் உள்ள என்னென்ன வினைகள் செஞ்சிருக்கோமோ அத்தனையும் குரு பார்வையின் மூலியமாக அது நமக்கு நீங்கும். குரு பார்வை பாவ விமோச்சனம். பாருங்க, மாணிக்கவாசக பெருமானுக்காக சிவபெருமான் அவரே குருவா இருந்தார். வேற யாரும் இல்ல, சிவபெருமானே குருநாதரா இருந்தார். அப்ப அவர் எவ்வளவு பரிபக்குவமா இருக்கான்னு பாருங்க. மாணிக்கவாசக பெருமான், மாணிக்கவாசர் இந்த பக்கம் தான் வரணும், எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும். அப்ப அன்பு நிறைய வச்சிருக்காரு சாமி மேல. அதனாலதானே சிவபெருமான் வராரு. இப்ப நம்ம அன்பு அதிகம் வச்சிருந்தா நம்ம கிட்ட வருவாரா, வரமாட்டாரா? கட்டாயம் வருவார். அந்த அளவுக்கு அன்பு சாமி கிட்ட பரிமாறணும். காலையில் வழிபாடு செய்யும்போது பரிமாறணும், உள்ள உருகணும், திருமுறை பாடும்போது உருகணும், சிவ பூஜையில கண்ணீர் வரணும். நல்லா உருகி உருகி வழிபாடு செய்யணும். உருகி உருகி வழிபடும் அடியவர் தமக்கு குருநோய் அடையாவே என்று கூட ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அந்த அளவுக்கு சாமியோட ஒன்றணும். நீங்க ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இச்சை கிரியை ரெண்டும் சேர்ந்தாதான் என்ன உண்டாகும், ஞானம் உண்டாகும். இல்லைன்னா உண்டாகும். இங்க உங்களுக்கு செயல் நடந்திருக்கு, நீங்க வந்துட்டீங்க சொற்படி கேட்கீங்க, செயல் நடந்துட்டு உங்களுக்கு இச்சை வெளியில இருந்துச்சுன்னா ஞானம் வராது. புரியுது உங்களுக்கு? அப்ப இச்சை செயலும் ரெண்டும் கூடுனா தான் ஞானம் வரும். இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, கோயில்ல போய் சிந்தனை முழுவதும் வீட்டுல இருந்துச்சுன்னா எப்படி ஞானம் வரும்? அப்ப கோயிலுக்கு போனா என்ன வரணும், இச்சை கிரி நடக்கணும், மழை வரணும், திருமுறைகள் பாடணும், என்ன முழுவதும் அங்க இருக்கணும், விருப்பம் சுவாமி மேல இருக்கணும், செயலும் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஞானம் கண்டிப்பா வந்துடும். இச்சை கிரியை அதான் நம்ம இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லுவாங்க. அந்த இச்சாசக்தியில் மட்டும் சிவபெருமான் தலையிடவே மாட்டார். இது உயிருடைய விருப்பம் என்ற காரணத்தினால் உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி உலக வாழ்வும் அந்தந்த உயிர்களுக்கு தகுந்தவாறு அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் கொள்ளார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று இரு என்று சொல்வதற்காக அந்த நிலையில நாம வாழணும். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே. யாரெல்லாம் அன்பு செலுத்துறாங்களோ பக்தி செலுத்துறாங்களோ அந்த அன்பருக்கு அன்பா இருப்பாரு. அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய். யாவையுமானா எல்லா பொருளுமாய் அர்த்தம். அல்லையுமானா அந்த பொருளுக்கு அப்பாலையும் இருக்கக்கூடியவர் பெருமான். அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய். எத்தனை பாட்டு சொல்றாரு. செப்பார் மலை பங்கன் தென்னன் பெருந்துரையன் அப்பாமை காலடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வாறுகளரை ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான். அப்ப சாமி எப்படி இருக்காரு, அப்பாலைக்கு அப்பாலா இருக்காரு. இப்ப நம்ம இந்த உலகத்துல இருந்து அப்பால்னு எது சொல்லுவோம்? இப்ப நாம இருக்கிறது நடுநிலையான உலகம், மேல் உலகம் கீழ் உலகம் இருக்கு. இப்ப கீழ் உலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதல விதல சுதல தராதல முகாதல ரசாதல பாதாள உலகம். அதுக்கு மேல உலகம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த இப்ப பெருமாளே போனார் பாருங்க, பண்டியூர் இடத்துக்கு போனார் பார்த்தீங்களா, பாதாள உலகம் வரைக்கும் போனாரு. அதுக்கு மேல அவரால் போக முடியல. ஏன்னா அதுக்கு அடுத்து யாருடைய இது இருக்கு, சாமியோட திருவடி அதுக்கு அப்பால இருக்கு, அப்பாலைக்கு அப்பால இருக்கு. அப்ப திருமால் என்ன செஞ்சாரு, ஒரு எல்லைக்கு மேல போக முடியலன்னு தெரிஞ்சதும் அவருக்கு உடனே ஒரு யோசனை வந்தது. இப்ப சிவபூஜை பண்ணா நம்ம மேன்மை அடையலாம் என்று உடனே அந்த இடத்துல சிவபூஜை செஞ்சு டக்குன்னு மேல வந்துட்டாரு. அதான் அவருடைய ஐடியா. சிவபூஜை பண்ணால் ஒழிய நாம தப்பிக்க முடியாது. உடனே சிவபூஜை பண்ணாரு, நேர சாமி கிட்ட வந்தாரு. பெருமானே உங்களுடைய திருவடியை என்னால பார்க்க முடியவில்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுனால அவருக்கு வழிபட பக்தர்களையும் 108 திவ்ய தேசங்களையும் சிவபெருமான் தான் கொடுத்தாரு. அவர் வழிபட பக்தர்களை யாரு கொடுத்தா, சாமி தான் கொடுத்தார்.
அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. இவர் பிரம்மா வந்து பொய் சொன்னதுனால அவருக்கு எங்கேயுமே கோயிலே வேற ஒண்ணும் இல்லை. ஆமன் சாமிகள் ஒரு பொய் சொன்னாரு, பழனிக்கு நான் என்னை முருகர் வர சொன்னார் அப்படின்னு சும்மா பொய் சொல்லிட்டாரு, ஒரு பொய். கடைசி வரைக்கும் அவர் பழனிக்கு போகவே முடியல ஆம்பன் சாமி. இப்ப நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து எத்தனை பொய் சொல்றோம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு காலையில எந்திரிச்சது, எங்க இருக்கீங்க? நான் மதுரையில இருக்கேன். பக்கத்து பக்கத்து வீட்டுல இருப்பாரு, நான் மதுரையில இருக்கேன் பாரு. திடீர்னு ஒரு 2 பேர் வெளியில வருவாங்க, நீங்க மதுரையில இருக்கீங்க சொன்னீங்க. மதுரையில இருக்கேன்னு சொன்னேன், போயிட்டு நான் நைட்டே வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய். அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு ஒரு பொய். இப்படி பொய்யா சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி மேல முடியும்? பொய் வந்து எப்படின்னா பொய்மையும் வாய்மையிடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும். இப்ப ஒருத்தர் வேகமா வந்து நம்ம கிட்ட வந்து அடைக்க தேடி வரான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்னை வெட்ட வரான்ப்பா, நான் அடைக்கணும், என்னை நான் ஒழிஞ்சிக்கிறேன், என்னை காட்டி கொடுத்துறாதுன்னு ஒழிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. நான் உண்மையே பேசுவேன், வர்றவன் எப்படி அருவாளோடு வருவான், இந்த ஒழித்து கொண்டு இருக்கிறான், தாராளமா வெட்டுங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது அது அது பாவம் தானே. நான் உண்மையே பேசுவேன், தாராளமா வெட்டிக்கொள்ள. அந்த இடத்துல நான் பொய் சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. 2வது சிவ நல்வினைக்காக பொய் சொல்லலாம். இப்போ திருக்கோயில் போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தடை வந்ததுன்னா, யாராவது தடை பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பொய் சொல்லிட்டு நீங்க எங்க பண்ணிடலாம் திருக்கோயில். உலக இப்ப 63 நாயன்மார்களுமே உலக அறத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. உலக அறம் வந்து சிவ நல்வினைக்கு ஆகாது. இப்ப பிள்ளை அறுத்து கொடுத்தது உலக அறத்துக்கு போகுமா, பொருந்துமா? பிள்ளைக்கறி யாராவது அழைத்து கொடுப்பாங்களா? அந்த இடத்துல உலக அறத்தை நீக்கி சிவ நல்வினைக்காக பிள்ளைக்கறி கொடுத்தாரு, சிவ நல்வினைக்காக மனைவி தூக்கி கொடுத்தாரு. இது உலக அறத்துக்கு பொருந்துமா? எல்லாம் என்ன செய்வாங்க, அடிக்க வந்துருவாங்க. அது உலக அறத்துக்கு புறம்பானது. அதே மாதிரி ஒரு வீட்டுல மனைவியை தொடாம இருக்க முடியுமா? எல்லாமே உலக அறத்துக்கு மாறானது. அத்தனையும் நாயன்மார்கள் செய்து காண்பித்தார்கள். ஏன் அப்படின்னா சிவபெருமான் மேல் கொண்ட அன்பின் காரணமாக, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த காரணத்தினால் அவர் உலக அறத்தையெல்லாம் சிவ நல்வினைக்காக தூக்கி எறிந்தார்கள். இது உங்களுக்கு அப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க 63 நாயன்மார்கள். சிவ நல்வினைக்காக எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஒரு குழந்தைய வெட்டியிருக்காரு கோட்படி நாயனர். ஊரெல்லாம் பஞ்சம். இவர் என்ன பண்ணாரு, நெய்வேத்தியத்தை, சாமியுடைய நெய்வேத்தியத்தை, அரிசி இதெல்லாம் கொண்டு வந்து ஊர்ல கொடுத்துட்டு இவரு போருக்கு போயிட்டாரு கோட்படி நாயனர். அவர் வர்றதுக்குனே ஊரெல்லாம் பஞ்சம் ஆயிடுச்சு. அதை எடுத்து எல்லாம் பொக்கி சாப்பிட்டாங்க. வந்தவர் வாள் எடுத்து அத்தனை பேரையும் வெட்டி சாச்சார். சாமிக்குரிய நெய்வேத்தியத்தை எப்படி நீங்க எப்படி ஊரெடுத்து சாப்பிடலாம்? அதுக்கு நீங்க இறந்து போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்படி சிவ அபராதம் ஆயிடுச்சு. அப்படி சிவ அபராதமானால் நீங்கள் நரகத்தில் போய் தண்டனை அனுபவிக்க வேண்டுமே என்று இந்த பிறகு அவங்க அத்தனை பேரும் வெட்டிடுறாங்க. அப்படி வெட்டலை அப்படின்னா அவங்க அத்தனை பேரும் எங்க போயிருப்பாங்க, நரகலோகத்தில் போய் துன்பத்தை அனுபவிப்பார்கள். கோடானு கோடி காலம் அவங்க அனுபவிக்கணும். இது ஒரு நிமிஷம் வேதனையோட பேருன்னு சொல்லி தன் வாழால் அத்தனை பேரையும் குழந்தைய வெட்டினார். ஏன் குழந்தைய வெட்டினார்னா, தாய் முளைப்பால் வழியாக கொடுத்த காரணத்தினால் அந்த பிறந்த குழந்தையும் வெட்டிட்டார். இப்ப நீ எத்தனை பேர் சிவபிரசாதத்தை நெய்வேத்தியம் ஆரோக்கிய வாங்கி எடுத்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டா சிவ அபராதம் ஆயிடும். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும். உங்க வீட்டுல நீ இருக்கு, நீ சாமிக்குன்னு எடுத்து வச்சதை கொண்டு போய் நீ என்ன செய்யக்கூடாது, அதை போய் எடுக்கக்கூடாது. சாமிக்குன்னு எடுத்து வச்சதுன்னா அது சாமிக்கு தான். இல்லைன்னா நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா நெய்வேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யக்கூடாது, அதுல இருந்து எடுக்கக்கூடாது. நிறைய வீட்டுல அப்படிதான் இருக்குது. பூஜை ரூம்ல தான் எல்லாத்தையும் எடுக்காங்க. ஒரு தீப்பெட்டி இல்லைனாலும் என்ன செஞ்சாங்க, நேர பூஜை ரூமுக்கு போ, அங்க தீப்பெட்டி எடுத்துட்டு வா அப்படியா. அதாவது பூஜைக்குரிய பூஜையில இருந்து எந்த பொருளையும் என்ன செய்யக்கூடாது, அதுக்குன்னா அதுக்குதான். அதுல எதுவுமே சொல்லக்கூடாது. இங்க இல்லைன்னா நீ பக்கத்து வீட்டுல கூட போய் வாங்க, ஆனா இதுல இருந்து எடுக்கக்கூடாது. அது சிவ அபராதமாக ஆகிவிடும். கொஞ்சம் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் 3 மண்டலத்தின் முட்டியதோனின் நாண்டலு பாம்பில் நாவில் முனத்தி குண்டலியதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலாய் எழுப்பி கருத்து அறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகதூலமும் சதுர்முக சூக்குமமும் என்முகமாக இனிதனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை காய்ந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெளிவித்து இருள் வழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுந்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்து அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய்
பார்த்தீங்களா? அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுட்டி நின்ற கரும்பில் உள்ளே காட்டி வேடம் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா விரைகளில் சரணே. விநாயகர் அந்த ஐயாக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஐயாக்கு எனக்கு ஆரம்பத்துல இருந்து நான் விநாயகர்னா ரொம்ப விநாயகர் பெருமானை சொல்லும். விநாயகர் பெருமான் யாரு? சாட்சாத் சிவபெருமானே. மறந்துடக்கூடாது. தண்ணி குடிச்சு நீ குடிச்சிட்டு போங்க. அப்ப விநாயகர் என்ன சொல்றாரு? அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுட்டு நின்ற கரும்பின் உள்ளே காட்டி வேடம் நீர் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையை அறிவித்து தத்துவ நிலையை தந்து இறையாண்ட வித்தக விநாயகா நிறைகளில் சரணிங்க. அப்ப சாமி அப்பாலைக்கு நீங்க இந்த உலகத்துல எந்த பொருளும் எல்லா உலகமும் ஆனாய் நீ எல்லா உலகமும் யாருக்குள்ளதான் இருக்கு? சிவபெருமானுக்குள்ளதான் இருக்கு. அவன் எல்லா பொருளையும் கலந்திருக்கிறதுனால எல்லா பொருளுக்கும் அப்பால் இறைவன் இருப்பார். அதனாலதான் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய் என்று கூட மாணிக்கவாசகர் பெருமானும் சொல்றார். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே. சாமி யாருக்கு சோதியனா இருப்பாரு? யாருக்கு துண்ணி இருளா இருப்பாரு அப்படின்னா அவனை பற்றி உணர்ந்தவர்களுக்கு சாமி ஜோதியனாகவும் உணராதவர்களுக்கு துண்ணி இருளாகவும் தோன்றுவார். இது உங்களுக்கு இப்ப இறைவனை பற்றி அறிகின்ற கல்வி, அதாவது கற்றதினால் ஆய பயன்கள் வாழல்கள் நற்றால் தொழால் என்று சொல்வதற்கிறாங்க. கற்றதனுடைய பயன் என்னன்னு சொன்னாரு? கற்றதினால் ஆய பயன் பணம் சம்பாதிப்பதுன்னு சொன்னாரா? இல்ல, கற்றதனுடைய பயன் இறைவனை தொழுவது. எதை பற்றி அறிகின்ற கல்வி அப்படின்னா இறைவனை பற்றி அறிகின்ற கல்வி தான் உதவுமே தவிர மற்ற கல்வி நமக்கு பயன்படாது. மற்ற கல்வி பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பயன்படும். இறைவனை பற்றி அறிகின்ற கல்வி ஒன்றுதான் ஆன்மா கடை தருவதற்கு பயன்படும். அதனால சொன்னாரு சோதியனே. யாருக்கு? கற்றறியேன் கலைஞானம் அப்படின்னு மாணிக்காசர் தன்னை இழந்துறாரு. ரெண்டாவது, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணிமா கடலைன்னாரு திருவிசைப்பார். யார் அந்த கற்றவர் அப்படின்னா இறைவனை பற்றி கற்கின்றவர். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை, இறைவனை நல்லா படிச்சு தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? இறைவனை ஆனந்தமாக அனுபவிப்பார்கள். இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். அறகுறையா படிச்சுட்டு போனா இறைவனை அனுபவிக்க முடியாது. அவனை பற்றி ஆழ்ந்து படித்தால்தான் இறைவனை நாம் அனுபவிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் அனுபவ பொருள், அறிகின்ற பொருள் அல்ல. சிவபெருமான் என்ன பொருள்? நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் கிடைக்கவே மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தேடிக்கிட்டே இருந்தா கிடைக்கும். அவன் அறிகின்ற அனுபவ பொருள். அவன் அன்பாலதான் அனுபவப்பட முடியும். அன்பு இல்லைன்னா அனுபவப்பட முடியாது. அந்த ஆனந்த பொருளை நாம அனுபவிக்கணும். சிவத்தை யார் அனுபவிக்கின்றார்களோ அவர்கள் தான் இங்க பெரியவங்க. இறைவனை பற்றி அறிகின்றவர்கள் இந்த சைவத்துல பெரியவர்கள் கிடையாது. ஆனா எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இறைவனை அனுபவிப்பவர்களே இங்கே பெரியவர்கள். அப்படி அனுபவித்தவர்கள் தான் 4 பெருமக்களும் 63 நாயன்மார்களும். அவங்க எப்படி சாமியோட 2 கலந்து அந்த பேரின்பத்தை அனுபவிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. இப்ப 4 பெருமக்களை பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் நினைக்கிற நேரத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காரு. இப்படி பைக்கிட்ட பார்த்தாருன்னா சிவபெருமான் வந்துருவாரு. அந்த அளவுக்கு சாமி மேல அன்பு. கம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான அடியலார் பேனா. கொன்றை எழுந்திருக்கக்கூடிய சிவபெருமானை தவிர வேற எந்த இதையும் நினைக்க மாட்டாரான்னு திரு ஞானசம்பந்தர். கம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலார் பேனா. அவன் திருவடியை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டான். சரி, திருவடியை தவிர வேற எதையுமே என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். இப்போ நம்ம காலையில ஒரு சாமி கும்பிடுறோம், மதியம் ஒரு சாமி கும்பிடுறோம், அப்படிலாம் இல்லாம ஒரே தெய்வம். சித்தமதை ஒன்ற வைத்தார், சிவமதை நினைய வைத்தார்னு ஒரே தெய்வத்தை பிடிச்சுக்கணும். அப்படி சோதியனே கற்றவர் விளங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணைமா. அப்ப இறைவனை பற்றி அறிகின்ற கல்வியை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா தோத்திரமும் சாத்திரமும். அதை நன்றாக கற்க வேண்டும். சாத்திரம் தெரியாமல் தோத்திரத்துக்கு இதுதான் பொருள் என்று நாம் சொல்லக்கூடாது. அப்ப சாத்திரம் நன்காக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாத்திரம் நமக்கு என்ன சொல்கின்றது என்று சொன்னால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநிலையை நாம் தாண்டினால் நாம் இறைவனை அடையலாம். நீ எத்தனையோ பிறவில்லை
இப்ப நீங்க சைவத்துல வந்திருக்கீங்க அப்படின்னா புறச்சமை நின்றும் அகச்சமயம் புகழ் மிருதி வழி உழன்றும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருங்கலைகள் பல கற்றும் அருந்தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகவும் தெளிந்து சென்றால் ஒருவர் சைவத்திறத்தை அடைவர். இதில் சரியாகிய யோகம் பெற்று ஞானத்தினால் சிவனடியை எப்ப வரும்? இப்ப நீங்க சைவத்துக்கு வந்துட்டீங்க. எத்தனையோ பிறவி தாண்டி புறச்சமயத்துல இருந்து கடவுள் இல்லைன்னு சொல்ற சமயத்துல இருந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காருங்கிற சமயத்துல வந்து அருங்கலைகள் பல கற்று தவங்கள் பல புரிந்து ஆரணங்களை படிச்சு சிறப்புடைய புராணங்கள் எல்லாம் உணர்ந்து வேத சிறப்புலாம் தெரிஞ்சு இப்ப எங்க வந்துட்டீங்க? சிவபெருமான்ட்ட வந்தாச்சு. சைவம் தான் அப்படின்னு வந்தாச்சு. இப்ப இனிமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சரியகிரியை யோகம் பெற்று ஞானத்தினால் சிவனடியை சரி என்பது இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரி என்பது வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, யோகம் என்பது மனதினால் நினைக்கக்கூடிய தொண்டு. இந்த மூன்று முற்று பெற்றால் கிடைப்பது ஞானம். ஞானம்னா புதுசாலாம் வரல. நீங்க சிவப்பணி செய்ய செய்ய உங்களுக்கு ஞானம் தேடிக்கிட்டே இருக்கும். சிலர் சொல்றாங்களே எனக்கு இப்பதாங்க ஞானம் வந்துச்சு அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது, தப்பு. ஞானம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் வருதோ ஒரு நாள் போயிரும். முடி ஒரு நாள் வந்துச்சு ஒரு நாள் போயிடும். பல்லு ஒரு நாள் இருந்துச்சு ஒரு நாள் போயிடும். இளம ஒரு நாள் இருந்துச்சு ஒரு நாள் போயிடும். இப்படி எல்லாமே நிலையாமை. இந்த உலக வாழ்வு அனைத்தும் நிலையாமை. எல்லாம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு காலத்துல என்ன ஆயிரும்? அழிந்து விடும். புரிஞ்சிச்சா? இளம ஒரு நாள் மர்மம் வராதா? நான் என்றும் 16 அப்படின்னு இருக்க முடியுமா? யாராவது இருக்க முடியாது. என்றும் 16 சிவபெருமான் ஒருத்தர் தான். சிவபெருமானுக்கு எப்பயுமே வயசு 16, நம்ம அம்மாவுக்கு எப்பயுமே வயசு 12. ஆனா 2 பேரும் திருமணம் முடிச்சாங்கல்ல, எதுக்காகனா நம்ம உயிர்களுக்காக திருமணம் முடிச்சு காமிச்சாங்க. எப்பயுமே சாமி சன்னியாசி, அம்மா கன்னி. நமக்காக தான் திருமணம் முடித்து மலையறையன் பொற்பாவை வாழ்வதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் எண்ணுவது என்னேன் உலகறிய தீவேலாது ஒளித்தனேன் உலகனைத்தும் கலைநவின்ற பொருள்கள் எல்லாம் கலைஞ்சிடும் கான் சாலலோ என்று சொல்வதற்காக சாமி அப்படி திருமணம் முடிச்சு காமிக்கலன்னா இன்னைக்கு கலைநவின்ற பொருள்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? கலைஞ்சிடும். யாரும் இந்த உலகத்துல வாழவே முடியாது. திருமணம் வைக்கலன்னா யாராவது வாழ முடியுமா? எல்லாம் தற்கொலை தான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடும். அப்படி அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய் சோதியனே துணி இருளே. அப்ப உணராதவர்களுக்கு சாமி எப்படி பாரு? இருளாக இருப்பான், துண்ணி இருளாக இருப்பான். உணர்ந்தவர்களுக்கு சோதியனாகவும் சுயம் பிரகாசமாகவும், உணராதவர்களுக்கு துண்ணி இருளாகவும் இருப்பான். இப்ப கற்றறியாதவங்க என்ன செய்ய முடியும்? அவங்க வாழ்க்கை என்ன ஆயிரும்? நரகமாக ஆயிரும். இறைவனை பற்றி தெரியாமையே இந்த உலகம் அவங்களுக்கு வந்து ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு போனாங்கன்னா வர வேண்டியது சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது வேலைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது வேலைக்கு போக வேண்டியது, இப்படி காலத்தை போய்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி ஆயிரும்? துண்ணி இருளாக மாறிடும். அப்ப அறிவு கொடுத்ததனுடைய பயன் என்ன செய்யணும்? இறைவனை தொழுது இந்த பிறவிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்றுதான் மாணிக்கவாசக பெருமான் அதிகமா பாடினார். அதுக்கு என்ன செய்யணும்? அடிப்படை அன்பு முழுவதும் அவனுக்கு நாம கொடுக்க வேண்டும். கற்ற எதை பற்றி கற்கணும்? இறை நூல்களை பற்றி மட்டுமே கற்கணும். மற்ற நூல்களும் கற்கக்கூடாதுன்னு பட்டினத்தார் சொல்றாரு. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள் மற்றும் எல்லாம் மற்றும் எத்தனையோ பிழைகள் இருக்கு. பிழையெல்லாம் பொறுத்தருவாய் கட்சி ஏகமனே அப்படிங்கிறார். மற்றும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகமனேன்னு. சொல்லால் சொல்லுல குற்றம் வரும், பார்த்து பேசணும். சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் எதையாவது உட்காந்து சிந்திக்கிட்டு இருக்காது. சிவபெருமானை தவிர நீங்க வேற எதை சிந்திச்சாலும் பிறவி வரும், மறந்துடக்கூடாது. சிந்தனையால் வரும் தோஷம், பொல்லாத தீவினை, என்னென்ன தீவினை இருக்கோ அத்தனையும் இந்த உயிர் செய்யும். பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள். ஒருத்தர் பார்த்தாலே என்ன ஆகும்? சிவ தர்மத்துல சொல்லுது ஒருத்தர் பார்த்தாலே குற்றமா. என்னங்க ஒருத்தர் பார்க்க கூட கூடாது அப்படின்னா அவங்க பார்க்கும்போது சிவமை பார்க்கணும், சிவமை பார்க்கறதுனாலும் குற்றம் அப்படின்னு சிவ தர்மத்துல சொல்லுது. இப்ப நீ காலைல பார்த்தா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறீங்க, காலையில இவன் முகத்துலலாம் முடிக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் பெரிய பாவம். நீ யாரை பார்த்தாலும் எப்படி பார்க்கணும்? சிவபெருமானாக. அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வினை ஏறாது, பார்க்கலன்னா வினை ஏறும், பார்த்தாலே வினை ஏறுமா அப்படின்னு நூல்கள் சொல்லுது. அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்து
சில பேர் அழகா ஒரு பொருளை பார்த்துட்டா உடனே அதுக்கு ஆசைப்பட்டுறாங்கல்ல. பார்வையில் பாவங்க, பார்த்ததுமே பாவம் ஏறாங்க. கொல்லாத தீவினை பார்வையில் பாவங்கள் மற்றும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பனே பட்டினத்தை சொல்றாரு. நான் பொல்லாதவன், நேரில் இல்லாதவன், என் திருவடிக்கு அன்பு இல்லாதவன், எவ்வளவு சொல்றாரு அன்னைக்கு இது பட்டினத்தை. நாமளாம் அப்படி சொல்லுவோமா? நான் ஒண்ணுமே படிக்கல, நாம என்ன சொல்லணும்? நம்ம பெருமையை எடுத்து சொல்லிட்டு இருப்போம். நான் இத்தனை பதியம் பாடியிருக்கேன், இங்கேக்கெல்லாம் விருது வாங்கியிருக்கேன், நம்ம பெருமையை தான் சொல்லுவோம். நம்ம சிறுமை என்னைக்குமே நம்ம சொல்றதே கிடையாது. நம்ம என்னைக்கு சிறுமையை சொல்றோமோ அன்னைக்கு தான் நம்ம ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். நானும் பார்த்தா நான்லாம் என்னக்கா படிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் தாங்க படிச்சிருக்கேன். எத்தனை படிச்சாலும் நம்ம எவ்வளவு நம்ம கட்டுறது எந்த அளவுக்கு கை பண்ண அளவு. இக்கா உங்களுக்கு இந்த பாட்டு கூட தெரியாதாக்கா அப்படின்னா அவங்க நோக்க தெரிகிறவங்க இருக்கா இல்லையா? யார்ட்டையும் அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரைட். நன்றி சார். சோதியனே துணி இருளே தோன்றா பெருமையனே. சாமி தோன்றா பெருமை யாருக்கு தோன்றி இருப்பாரு, யாருக்கு தோன்றாம இருப்பாரு அப்படின்னா, சாமி தோன்றா பெருமைன்னா அவருக்கு பிறப்பு கிடையாது, தோற்றம் கிடையாது. சிவபெருமானுக்கு தோற்றம் கிடையாது, முடிவு கிடையாது. அது ஆதியும் நடுவும் அல்ல. அடுத்த பாட்டுக்கிறார், ஆதியும் அந்தவும் இல்லாத அருட்பெரும் ஜோதி சிவபெருமான். அவன் தோன்றா பெருமைய, பிறப்பு கிடையாது. அத இப்ப நம்ம சமயம் சொன்னா பரவாயில்ல, சிலப்பதிகாரம் வேற்றுன்னு சொல்லுது சிவபெருமான பிறவா ஆக்கை பெரியோன் அப்படின்னு சிவபெருமான சொல்லுவோம். இப்ப நம்ம நூல்களை சொன்னா கூட நம்ம நீங்க உங்க நூலை சொல்லிக்கிட்டீங்கன்னு சொல்லுவோம். ஆனா பிற நூல்கள் என்னதான் சொல்லுது? சிவபெருமான பிறவா ஆக்கை பெரியோன் அப்படின்னு சிவபெருமான சொல்லுவோம். எவ்வளவு சிறப்பு! பிறப்பு இறப்பட்டவர் சிவபெருமான் ஒருவரே. அப்ப அந்த கண்ணபுராணத்துல தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடும் போது, சாமி உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை வரணும் அப்படி கேட்கும்போது, என்ன குழந்தைன்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆதியும் நடுவும் ஈறு, ஆதியும் நடுவும் ஈறு ஈராகி அளவில்லா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் ஒக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஒரு புதல்வன் தன்னை நின்னையே நின்பால் நிகழ்த்த என்றார் அப்படின்னு போய் கேட்கறாங்க கந்தபுராணத்துல. அப்ப என்ன அர்த்தம்? ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும். சாமிக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானே நீங்களே குழந்தையாவாங்கன்னு அர்த்தம். அந்த ஒரே தன்மை யாருக்கு தான் உண்டு? சிவபெருமானுக்கு தான் உண்டு. அப்ப முருகரை வந்தது யாரு? சிவபெருமான் அப்படிங்கிறத மறந்துடும். அதனாலதான் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு அவர் வந்துதான் தோன்றா பெருமை. மற்ற எல்லாருக்குமே தோன்று, நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம், நமக்கு தோற்றம் இருக்கு, முடிவு இருக்கு. ஆனா இறைவனுக்கு அப்படி கிடையாது, தோன்றா பெருமை. அவனுக்கு தோன்றா பெருமையாக இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு அடியார்களுக்கு தோன்றா துணையாக இருப்பான். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியோர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு. எப்படிப்பட்டவங்களுக்கு சாமி தோன்றா துணையா இருப்பார் அப்படின்னா, அவர் எங்க அப்பா, எங்க ஐயா அப்படின்னு யார் உரிமை கொண்டாடுகின்றார்களோ, உறவு வைத்துக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாரா? தோன்றா துணையா இருந்து உங்க கூட இருப்பார். எந்த ஆபத்துனாலும் உங்களை சுவாமி பார்த்துக்குவார். ஆனா ஏதாவது உறவு வைத்து சிவபெருமானை நண்பராகவோ அல்லது தாய் தந்தையராகவோ ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் அப்பாகவோ உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து வந்தான் மன துள்ளிருக்க ஏன்றான் இமையவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியோர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு. யாருக்கு அப்படி இருப்பாரு? அப்படி உறவு வைத்து இறைவனை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு தோன்றா துணையாக இருந்து துன்பத்தை நீக்குவார் அப்படிங்கிறாரு. அப்ப சார் கொஞ்சம் சோசம் தோன்றா பெருமையனே சோதியனே துணியருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஆதி கிடையாது, ஆதியா இருக்கக்கூடிய பிரம்மா, அந்தம் முடிவு ருத்ரன்,
நடுவா இருக்கக்கூடியது திருமால். இந்த மூவருக்கும் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். மும்மூர்த்தியாவும் இருப்பாரு, அதை தாண்டி இருப்பாரு சாமி. மும்மூர்த்தியாவும் யாருதான் வர்றா? சிவபெருமான் தான் வர்றாரு. அவங்களுக்குள்ள இருந்து அதிர்ஷ்டத்தில் நின்று சிவபெருமான் இயக்குவார். யாரா? பிரம்மாவை இலைக்களமாக வைத்து அவற்றிலிருந்து அதிர்ஷ்டத்தில் செய்யறதுனாலதான் அவர் படைப்பு தொழிலை பிரம்மா செய்ய முடியுது. இல்லைன்னா அவரால் செய்ய முடியாது. சாமி உள்ள இருந்து செய்யலைன்னா அவங்களால அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆதியும் நடுவும் அல்லா, ஆதியும் நடுவும் அல்லானே அப்படிங்கிறார். ஜோதியனே துணியருளே தோன்றா பெருவேனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதுக்கெல்லாம் அல்லானே. அவரு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது, நடுவும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். மும்மூர்த்தியாக இருப்பாரு. அதை தாண்டி ஐந்தொழிலும் சிவபெருமான் புரிவார். முத்தொழில் மட்டும் அல்ல, ஐந்தொழிலும் இறைவன் புரிவார். எல்லாருமே இறைவனுக்கு தொழில் எத்தனைன்னா முத்தொழில் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சைவத்துல மட்டும்தான் ஐந்தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழில். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. இந்த முழு இருக்கும் சாமி எப்படி இருக்காரு? தோற்றம், நடு, முடிவு, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக வழங்குகின்றார். இப்ப நீங்க நம்ம தொடக்கத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா நாத தத்துவம், நாம இருக்கிறது மண் தத்துவம். இப்ப நமக்கு சாமி எதை கொடுக்குறாரு அப்படின்னா 31 கருவியை நமக்கு உடம்பா கொடுக்குறாரு. 5 தத்துவம் சிவபெருமான் நேரடி கண்ட்ரோல். அது வந்து சுத்த தத்துவம்னு பேரு. இப்ப இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சாமி எங்க இருக்காரு? அந்த தத்துவத்தை கடந்து இருக்காரு சாமி. தத்துவத்தை கடக்காம நாம எங்க போக முடியாது? சிவபெருமான் கிட்ட போக முடியாது. அப்படிதான் கண்ணப்ப நாயனார் மலை ஏறினாரு, குடிமி தேவரை பார்க்கணும்னு போனாரு. கூட நாடன் வந்தான். கெட்டவன் கீழே உட்காந்து பன்றிக்கறி அடிச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கான். கூட நல்லவன் வந்து நாடன் கூட போறான். இவரு மேல நேர ஏற 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 அந்த இடத்துல சேக்கிலா சாமி சொல்றாரு, இவர் தத்துவத்தை கடந்து கடந்து மேல போறான் கண்ணப்ப நாயனார். இப்ப நாமளும் தத்துவத்தை கடக்கணும். இப்ப எங்க இருக்கோம்? மண் தத்துவம் முத தத்துவத்துல இருக்கோம். நம்ம 36 தத்துவத்தை கடந்தாதான் சாமி கிட்ட போக முடியும். ஒரு 24 கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துக்கு போயிடுவோம். புலித்தோல் அணிஞ்சிருக்காரு பாருங்க, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துக்கு போயிடுவோம். அங்க இருந்து ஒரு 7 தத்துவத்தை கடந்தோம் அப்படின்னா 4 முகமுடைய அனந்த தேவர் உலகத்துக்கு போவோம். அங்க இருந்து தவிச்சிட்டோம்னா தான் நம்ம சிவபெருமான் கிட்ட போக முடியும். சுத்த தத்துவத்துல போனோம்னா அந்த 5 தத்துவத்துல சிவபெருமான் நேரடியாக இருந்து அறிவுக்கு அறிவாக இருந்து நமக்கு ஞானத்தை வழங்கி மோட்சத்துக்கு கொண்டு போகும். புரியுதா உங்களுக்கு? தத்துவம் புரியுதா சார்? இப்ப நாம எங்க இருக்கோம்? மண் தத்துவத்துல இருக்கோம். இப்ப முதல்ல 24 கிடக்கணும், அப்புறம் 7 கிடக்கணும். இப்ப அப்பர் சாமிகள் ஒரு பாட்டு சொல்றாரு, 4 குலாம். ஒவ்வொரு குலாம் சொல்லும் போது 4 குலாம் அவர் தம் முகம் ஆவன அப்படிங்கிறாரு. சிவபெருமானுக்கு எத்தனை முகம் இருக்கு? 5 முகம் தானே சொல்லணும். ஆனா அப்பர் சாமி என்ன சொல்றாரு? 4 குலாம் அவர் தம் முகம் ஆவன, 4 முகம் அப்படிங்கிறாரு. அப்ப அப்பர் சாமி போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அனந்த தேவரை சொல்றாரு. அனந்த தேவருக்கு 4 முகம். அசுத்தமாய போன செய்யக்கூடிய அனந்த தேவருக்கு எத்தனை முகம்? 4. அது நிறைய இடத்துல அந்த படம்லாம் போட்டிருக்காரு. அதனாலதான் அந்த இடத்துல 4 குலாம் அவர் தம் முகம் ஆவன அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சிச்சு அவனுக்கு? அப்ப எப்பயுமே ஞானிகள் வந்து தவறா சொல்ல மாட்டாங்க. எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். அந்த படம்லாம் வெளியில இல்லை, அந்த 4 முகம் கொண்ட படம்லாம். அது அனந்த தேவர். அப்படி அந்த அசுத்தமாயத்தை வந்து கடந்து சுத்தமாய போனா, சுத்தமாய கடந்திருந்தா இறைவனோடு நாம ஒன்றுபடலாம். அந்த பறவழியோடு சேர்ந்து இது இந்த உயிரானது வியாபக பொருளாக ஆகும். இப்ப நம்ம வந்து வியாபகமா தான் இருக்கோம். இப்ப நம்மளுடைய வியாபகம் எப்படி இருக்குன்னா அடக்கிய வியாபகமா இருக்கு. இப்ப நம்மளுடைய எண்ணம் வந்து இப்ப அமெரிக்கா வரைக்கும் நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் நம்ம உயிருடைய வியாபகம் போகும். இப்ப நம்ம உயிரானது உடம்புல மட்டும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உயிர் உடம்புல மட்டும் இல்லை, உடம்புக்கு வெளியில இருக்கு. ஆனா இது ஏன் உடம்பு நம்ம சொல்றதுனால நமக்குள்ள இருக்கிறது போல நம்ம நினைக்கிறோம். இது வந்து வியாபக பொருள் உயிர். இறைவன் வந்து முற்றும் வியாபகம், நாம அடங்கிய வியாபகம். இது எது போல அப்படின்னா சைக்கிள் டியூப்ல காத்தடிச்சா வெளியிலையும் காத்து இருக்கு. ஆனா சைக்கிள் டியூப்ல காத்தடிச்சா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சைக்கிள் டியூப்ல எப்படி காத்து இருக்கோ அந்த சைக்கிள் டியூப்ல மட்டும் காத்துல வெளியிலயும் இருக்கு. அது போல
இந்த உடம்புல மட்டும் உயிர் இல்லை, வெளியிலே இருக்கு. இது வியாபக பொருள். இறைவன் போல் இதுவும் வியாபகமா தான் இருக்கணும். ஆனா அது முற்றும் வியாபகம், இது அடங்கிய வியாபகம். அது வியாபக பொருள், இது வியாபிய பொருள். அது முற்றும் வியாபகம், இது அடங்கிய வியாபகம். அடங்கிய வியாபகத்துக்கு நம்ம சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வியாபியம் என்று கூறுவார். நாம் சிற்றறிவு, இறைவன் பேரறிவு. நமக்கு சிறியாற்றல், அவருக்கு பேராற்றல். நமக்கு சிற்றின்பம், இறைவனுக்கு பேரின்பம். அதனால அவங்க 8 குணமும் இந்த முக்தி அடையில சாமி அந்த எண் குணத்தை இந்த உயிர்களுக்கு பதிய வச்சிருவாங்க. 8 குணத்தையும். அதான் அந்த பாட்டுல இயக்குமாறு 64 வரை எண் குணம் செய்த ஈசனே அப்படின்னு மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. முக்தி அடையில நமக்கு சிவபெருமானுடைய எண் குணம் நமக்கு பதிந்து விடும். தன்வயத்தினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், முற்றும் உணர்தல், தூய உடம்பினாதல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பம் உடைமை என்கின்ற 8 குணமும் இந்த உயிர்களுக்கு பதிந்து விடும். அதுவே நமக்கு சோதியனே, துணியருளே, தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாயி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. சாமி இப்படி இருக்கிறாரு. இப்ப அவர் இருக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. இப்ப நாம தயாராகணும்ல. இப்ப காந்தம் ரெடியா இருக்கு. இரும்பு கொஞ்சமாவது பக்கத்துல போனாதான் அது டக்குன்னு இழுக்கும். கொஞ்சமாவது இது முயற்சி பண்ணணும்ல. திருப்பதி கொஞ்சமாவது போகணும்னு நினைக்கணும். சொற்பொழி கேட்க வரணும்னு நினைக்கணும். திருமுறை பாட வரணும்னு நினைக்கணும். நினைச்ச சாமி உங்களை எதை செஞ்சிருவாரு, வர வச்சுவாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடுத்த நிமிஷம் நீங்க இங்க இருப்பீங்க. விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம இங்க வர முடியாது. விருப்பம் இருக்க போய் தான் நீங்க இப்ப இத்தனை பேர் வந்திருக்கீங்க. இல்லைன்னா வர முடியுமா சொல்லுங்க பாப்போம். அப்ப ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. சாமி நான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். என்ன அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல சொன்னாரு, சாமி எப்படி சாமி என்னை அடியார, நான் ஒரு நிலையாவே இல்லை. பஞ்சாய அடிமளவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர்கூற நடுங்குவேன் என் அருளால் உய்யேன் என் பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாறு என் அம்பலத்து அமுதே. எப்படி சாமி என்னை ஆட்கொண்ட, என்னை அடியாரை ஏற்கிறது எனக்கு ஒரு தகுதி இல்லையே. எத்தனையோ அடியார்கள்லாம் உன்னை வழிபாடு செய்து அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போறாங்க, ரைட்டு. எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. நான் ரொம்ப கீழானவன். ஞாயிற்கடையாம் நாயனை நயந்தினியே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான், என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன் கடல்களில் வைப்பாய் கண்ணுதலேன்னு மற்றொரு பாட்டுல சொல்றாரு. எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, எப்படி சாமி என்னை ஆட்கொண்ட அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவரிலும் கடையனாய நாயினே. நான் எல்லாருக்கும் கடையவனா இருக்கேன். அப்படி இருந்து சாமி என்னை எப்படி நீ ஆட்கொண்ட அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் யோசித்தாரு. ஆதலால் என்னை ஆண்டு கொண்டாயோ அப்படின்னாரு. அடுத்து சொன்னாரு, சரி அப்படிலாம் என்னை ஆட்கொண்டுக்க மாட்டாரு சிவபெருமானு. நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன். நான் ஊர் முழுக்க சிவனடியாரும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதனாலதான் நீ என்னை ஆட்கொண்டியா அப்படின்னு அடுத்த வழியில போட்டாரு. நாதனே உனக்கு நான் ஓர் அன்பன் என்பேன், அதனால் என்னை ஆண்டு கொண்டாய். சே அப்படிலாம் இருக்காது. அதனால வந்து என்னை சிவபெருமான் ஆட்கொண்டுக்க மாட்டாரு. சாமி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உனக்கு அடியாரே கிடைச்சிருக்க மாட்டாங்க, அதனாலதான் என் ஆட்கொண்டிருக்க அப்படின்னாரு அடுத்த வரையில. அடியாதாம் இல்லையே மற்ற நான் பேயினேன், இதுதான் நீ பெருமை என்றோ எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே இப்படி சொல்றாரு. உனக்கு அடியாரே கிடைச்சிருக்க மாட்டாங்க, அதனாலதான் நீ ஆட்கொண்டிருப்ப. மற்றபடி எனக்கு தகுதி இருக்குன்னா நீ என்ன செஞ்சிருக்க மாட்டேன், நீ ஆட்கொண்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நான் நாயை விட கீழானவன் இருக்கேன். சிறு நாய்கிட்ட இருக்கிற நன்றி கூட எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. பல இடங்களும் சொல்றாரு, நான் சிறு நாயினும் கிடையாது. நாயை கண்ணு கட்டி விட்டா கூட தன் தலைவனை தேடி ஓடி வந்துடும். எனக்கு 2 கண்ணு திறந்துருக்கு, இன்னும் எனக்கு தலைவன் யாரும் தெரியல அப்படி எவ்வளவு சொல்றாரு. இந்த நாய் வந்து என்ன செய்யும், எலும்பு கடிச்சு திங்கும். எலும்பு கடிச்சிட்டு இது பல்ல இருந்து ரத்தம் வரும், நாய் பல்ல இருந்து ரத்தம் வரும். அதை துப்பிட்டு அதுலதான் ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் எடுத்து சாப்பிடும். இது நாய்கிட்ட இருக்க குணம். அதே போல இந்த உலகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு சிவத்தை வந்தாலும் மறுபடியும் வாசனவனை தாக்கத்தினாலும் மறுபடியும் எங்க போவோம், உலகத்தை வந்து நாட வருவோம். வாசனவனை தாக்கம் பழசை போய் போனோம்ல, அங்கே மறுபடியும் போய் பார்த்துட்டு தான் வருவோமே. அந்த வேப்பம்புழு வந்து என்ன செய்யும், கரும்பு தோட்டத்துக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா வேப்பம்புழு என்ன செய்யும், கரும்பு தோட்டத்துக்கு வந்து இங்கே நல்ல இன்பத்தை அனுபவிக்கலாம்ல. கரும்பு எப்படி இனிக்கும், இங்கே இன்பத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு நம்ம முன்னாடி அந்த வேப்பம்பழத்தில் அங்கே இருந்தோம்ல, மறுபடியும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் கசப்பு அனுபவிக்கிறதுக்கு வரும். அதுபோல் இந்த உலக இன்பம்லாம் கசப்பு, இறை இன்பம் ஒன்றுதான் இனிப்பு, பேரின்பம் எல்லாமே. இது உலக இன்பம் வந்து இன்பம் தருவது போல இருக்கும், ஆனா பின்னாடி என்ன தரும், துன்பத்தை தரும். அது இப்ப கசப்பா இருக்கும், இறை இன்பம் கசப்பா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கடைசி முடிவுல பேரின்பத்தை.
அந்த கரும்பு தோட்டத்துல அந்த கரும்பை அனுபவிப்பது போல் அதான் கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் விரட்டனாரே அப்படின்னாரு அப்பர் சாமி. இந்த பாட்டு படிக்கிறீங்களா? பெரும் புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அருள்பொழுது மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் விரட்டனாரே. அப்படி உள்ளவங்களுக்கு சாமி காலையில எதிர்த்து குளிச்சு வழிபாடு யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் எப்படி பாரு கரும்புல கட்டி அன்பருக்கு அன்பனை யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துணியருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்து என்னை ஆட்கொண்டாரு சாமி. கொஞ்சம் இது முயற்சி செஞ்சுச்சுன்னா சாமி என்ன செய்வாரு? நம்மளை ஈர்த்து விடுவார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை. எந்தைனா என் தந்தையே அப்படின்னு. எந்தை அப்படின்னு எல்லாருக்கும் தந்தை. அவர் ஒருத்தருக்கு மட்டும் தந்தைன்னு சொல்லலை, அவர் எல்லாருக்கும் தந்தை அப்படிங்கிறதுனால எந்தை அப்படின்னா. நமது ஞானசம்பந்த பெருமானு ஒவ்வொரு தலமா போயிட்டு இருந்தார். அவங்க அப்பா தோள்பட்டில கூப்பிட்டு வருவாங்க. திடீர்னு கீழே இறக்கி விட்டாங்க. கீழே இறக்கி நடக்க சொன்னதும் உடனே சிவபெருமானுக்கு பொறுக்க முடியல. இவன் பிள்ளை நடக்குதே, நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துச்சிவிகைய நெல்வாயில் அறத்துறையில உள்ள அந்த கோயிலை வச்சுட்டு சுவாமி அவருடைய கனவுல அங்க உள்ள அந்தனர்களுடைய கனவுல என்னுடைய அன்பர் ஞானசம்பந்தர் வர்றாரு, அவர்கிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முத்து சிவிகை, முத்து சின்னம், முத்து குடை கொடுத்துட்டு சுவாமி மறைந்து சாமி அங்கே வர்றாரு. உடனே அந்த பல்லக்கை ஞானசம்பந்த பெருமான்ட்ட கொடுக்காங்க. இப்போ நம்ம ஒரு புது பைக் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன செய்வோம்? டக்குன்னு வண்டியை சாக்கு எடுத்து டக்குன்னு போகணும்னு ஆரம்பிப்போம். ஆனால் அவர் என்ன செஞ்சாராம், இது பெருமான் கொடுத்துருக்காரு, முத்துச்சிவிகையில கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த முத்துச்சிவிகையை வள வந்தார். அந்நேரம் என்ன பதிவு பண்ணார்னா, எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று சிந்தை செய்பவர் கல்லாள் சென்றுகை கூடுவதல்லாள் கந்த மாமலர் விடற்று கடும்புணல் நீவாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. அருமையான பாட்டு. இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு சிவாய நம அப்படின்னு அஞ்சலத்தை சொல்லி 3 தடவை சுத்தி வந்தாராம் ஞானசம்பந்தர். சுத்தி அதுக்கப்புறம் தான் முத்திச்சிவிங்களா ஏறினாராம். அவர் கூட எத்தனை அடியார் வந்தாங்க? 16,000 அடியார்களும் புடைசூழ ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு திருத்தலமாக சென்று வழிபாடு செய்தார் அப்படின்னு அதுல வருது. அப்படி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அவர் எந்தைனா எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் எந்தை பெருமானே. பெருமானே பெருமையுடையவன் அர்த்தம். தோன்றா பெருமையனே ஆதியே அந்த நடுவாகி அல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார். கூர்த்த மெய் ஞானம்னா உண்மை ஞானம்னு அர்த்தம். உண்மையாக இறைவனை வழிபாடு செய்வது, அந்த உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவனோடு ஒன்றுபடுவது. கூர்த்த ஞானம்னா ஒன்றுபடுகின்ற மெய்ஞானம்னு அர்த்தம். இறைவனோடு ஒன்றுபட்டு வழிபாடு செய்யணும். இப்ப நீங்க திருமுறை பண்ணீங்கன்னா உங்க மனம் முழுவதும் எங்க இருக்கணும்? இங்க ஒன்றுபடணும். நீ இங்க மனத்தை வேற இடத்துல வச்சுக்கிட்டு இங்க திருமுறை பண்ண என்ன செய்ய முடியாது? லைக்காது. அதனாலதான் ஒரு நெறிய மனம் வைத்து உன ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னாரு யாரு? ஞான சம்பந்த பெருமான். எந்த இடத்துல இருக்கமோ உங்க சிந்தனை முழுவதும் அங்க ஒரு மனதாக இருக்க வேண்டும். இப்ப பைக்ல போறோம், நம்ம முழுவதும் கவனம் முழுவதும் எங்க இருக்கணும்? அந்த பாதையில மட்டும்தான் இருக்கணும். வேற இடத்துல கவனம் போச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். அதே போல திருக்கோயிலுக்கு போகும்போது சாமி சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படின்னாதான் நாம முழுமையான இன்பத்தை நாம் அடைய முடியும். அதாவது கூர்த்த மெய்ஞானம். அது எப்படிப்பட்ட ஞானம்? மெய்ஞானம். அப்ப மெய்ஞானம் அப்படி ஒன்று இருந்தா பொய்ஞானம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். இறைவனை மனம் புரிந்து, அதாவது கற்று தேர்ந்து கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடாதவர்கள் எல்லாம் பொய்ஞானம் உடையவர்கள். அதை கற்று தேர்ந்தவர்கள் எல்லாம் மெய்ஞானத்தை உடையவர்கள். சிவநூல்களாக கற்று அதுக்கப்புறம் அதை கேட்டு அதுக்கப்புறம் அதை உட்கார்ந்து சிந்தித்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவு அதுக்கப்புறம் அந்த பாதையில் யார் போகின்றார்களோ அவர்களே சிறந்தவர்கள். அவங்க கூர்த்த மெய்ஞானத்தை உடையவர்கள். கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார். யார் அந்த மெய்ஞானத்தை கொண்டு உணர்வார்களோ கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே.
யாருக்கு நோக்கரிய நோக்க அதை உணர்ந்தவர்களுக்கு சாமி எளிமையாக விலகி தோன்றுவார். சாமி யார் உணர்கின்றார்களோ, எந்த அளவுக்கு நீங்க நோக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாமி வந்து நம்ம நெருங்கி வருவார். எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களோ நோக்குவர்களுக்கு இறைவனை அண்டி போகிறவர்களுக்கு நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வினர். நீங்க வெங்காயத்தை நீங்க உரிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு முடிவே இருக்காது. நீ உரிக்க உரிக்க போயிட்டே இருக்கு. அது மாதிரி இறைவனை பத்தி நீ எவ்வளவுதான் அறிஞ்சிட்டே இருந்தாலும் அது போய்கிட்டே இருக்கும், முடிவே கிடையாது. நூல்களெல்லாம் கற்கும் போது முடிவே கிடையாது. நுணுக்கரிய நுண் உணர்வினர். நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சாமி வந்து நீங்க ஆராய 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 உணர்வு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே தான் இருக்கு. நீ எத்தனை பேரையும் எடுத்து நீ நூல்கள் கற்றாலும் இறைவனுடைய புகழுக்கு கொஞ்சம் கூட அஞ்சமே வராது. அவனுடைய புகழுக்கு கொஞ்சம் கூட இதே வராது. எத்தனை பேரையும் எடுத்தாலும் சிவ நூல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அத்தனை நூல்கள் இருக்கு, நமக்கு வாழ்நாள் பத்தாது. அதை மீறி நம்ம என்ன செய்யிட்டு இருக்கோம், இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவு நூல்கள் இருக்கு நமக்கு. திருவிளையாடல் புராணம் இருக்கு, கந்த புராணம் இருக்கு, பெரிய புராணம் இருக்கு, இது திருவாசகம் இருக்கு, எத்தனை இருக்கு, சாத்திரங்கள் இருக்கு, தோத்திரங்கள் இருக்கு, அத்தனை இருக்கு. அதையும் மீது நம்ம என்ன செய்யறோம், உட்காந்து வீணா பொழுது போய்கிட்டு. அப்படி கூர்த்த விஞ்ஞானத்தால் குன்றுணவா தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே. நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய யாரு அறிந்து போகின்றார்களோ அவர்களுக்கு நோக்குகின்றவர்களாகவும், அப்படி அறியாதவர்களுக்கு நுண் உணர்வாகவும் எல்லாவற்றையும் கடந்தும் இறைவன் இருப்பார். நுணுக்கரிய நுண் உணர்வு. நீ எத்தனை பொடி பொருளை பார்த்தாலும் அந்த பொடியான பொருளுக்கும் சாமி நுண்ணிப்பா இருப்பார். இப்ப வீட்டை சுத்தமா அடைச்சிட்டு ஒரு சின்ன ஓட்டை மட்டும் போடுங்க, சூரியனுடைய ஒளி வந்து என்ன ஆகும், அதுல பட்டு அந்த நுண்துகள் அப்படி வந்து உழவு பார்த்துருக்கீங்களா? லேச ஒரு துளி ஓட்டம் இருந்தாலும் போதும், அதுக்குள்ள ஊடி அந்த சூரிய ஒளி பறவை வந்து உள்ள நிற்கும். அதை காட்டும் நுண்ணுணர்வானவர் சிவர். இந்த உலகத்துல நீங்க எந்த நுண்ணிய பொருளை பார்த்தாலும் அந்த நுண்ணிய பொருளுக்கும் நுண்ணியம். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வு. நீ எத்தனை இதை நீங்க நுண்ணிப்பு ஆராய்ச்சி செய்தாலும் அந்த பொருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். நுணுக்கரிய நுண் உணர்வு அப்படிங்க. நீ எந்த பொருளை நீங்க படிச்சு நீங்க உணர்ந்தாலும் அந்த உணர்வுக்கெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு. நுணுக்கரிய நுண் நுணுக்கரிய நுண் உணர்வு. நோக்கரிய நோக்கே. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனை என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எழுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். சிவபெருமானை போய் சோதிக்கலாமா? என்னதான் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்ப்போமே, சாமி இருக்காரா இல்லையா. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்காரா இல்லையா, எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் உண்டா இல்லையா, எத்தனை பேர் இருக்காங்க. அதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். கடவுள் உண்டுங்கிற அந்த தன்மை யாருக்கு தெரியும், அதை உணர்ந்தவர். ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏலோசையோ எட்டு திசை தானாய் வேறாய் உடன் ஆனானிடம் வீழி விழலையே. ஞான சம்பந்த பெருமான். பஞ்சபூதங்கள்ல சாமி கலக்காம எப்படி இயங்கும்? அறிவற்ற பொருள் அறிவுடைய பொருள் தானே எடுத்து இயக்க முடியும். பஞ்சபூதங்களுக்கு அறிவு இல்லையே, ஆனா அதை பேரருடைய இறைவன் எடுத்து இயக்குறதுனால அது இயங்குது, இல்லைன்னா இயங்காது. அது மாதிரி சாமி இந்த உயிருக்கு உயிரா இல்லைன்னா அந்த உயிர் இயங்காதே. முக்குணமா சாமி இருக்காரு, 4 வேதங்களா இருக்காரு, 5 பூதங்களா இருக்காரு, அறுசுவை உணவா இருக்காரு. அந்த சுவை அந்த ஒவ்வொரு பொருளையும் நீங்க உணவை உட்கொள்ளும் போது அந்த உணவுல இறைவன் கலக்கலைன்னா நமக்கு அந்த சுவை தெரியாது. அறுசுவை உணவுலையும் இறைவன் கலக்காம நமக்கு சுவை தெரியாது. அது அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருள் ஒரு இயக்கம் ஏற்படுது, சுவை தெரியுது. பாவக்காய் கசக்கு, மாம்பழம் இனிக்கு, இதெல்லாம் எப்படி வந்தது? அப்ப இறைவன் கலந்தாதான் அது வரும், இல்லைன்னா வராது. அதாவது அறுசுவையாய் 7 இசையாய் 8 திசையாய் வேறாய் உடன் ஆனானிடம் ஈழி மிழலையே அப்படின்னாரு ஞானசம்பந்தர். இப்படி எல்லா பொருளையும் அவன் கலக்கவில்லை என்றால் எல்லாம் இதெல்லாம் எதுக்கு கலக்கிறாரு அப்படின்னா எல்லாமே இந்த உயிர்களுக்காக தான் செய்யறாரு. இந்த உலகம், இந்த உடம்பு இதெல்லாம் அவருக்காகவா செய்யறாரு? இந்த உயிர்களுக்காக தான் எல்லாமே பண்றாரு. ஆனா இவ்வளவு கருணையுடைய தெய்வத்தை நாம் என்ன செய்கிறோம், எளிமையாக மறந்து. அற்புதத்தையும் எதனின் மட்டும் உண்டோ அன்போடு தன்னை ஐந்தெழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை. அற்புதத்தையும் நீ இதை வர நீ வேற எங்க போய் பார்க்க போறீங்க? அருமையான தெய்வத்தை சிவபெருமானை விட்டுட்டு நீங்க எங்க போய் பார்க்க போறீங்க? கடவுள் தான், சிவபெருமான் தான் கடவுள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு அங்கங்க ஓடுறீங்க? சித்தமதை ஒன்றை வைத்தார் சிவமதை நெய்ய வைத்தார்னு அந்த சிவத்தோடு அழுத்து.
ஒரு பொருளை அதான் சொன்னாரு, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த ஓர் உறுதியை சாருமான சொன்னாரு. பல வகை சார சொல்ல, ஒரு பொருளை பிடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அதை விட்டுறாங்க. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த ஓர் உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர்கொள் கிள்ளையுள் மா நடம் செய்யும் வரத கொற்றால் சொல்ல என்று சேக்கிழ சுவாமியும் சொல்ற. அந்த ஒரு பொருளை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அந்த பொருளை அடைந்தணும். அது எப்படிப்பட்ட பொருள்? நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண் உணர்வே. உணர்வுக்கெல்லாம் கடந்தவர். எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் சாமி மட்டும் என்ன செய்யாதீங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அவன் அறியணும்னு நினைக்காதீங்க. நூல்கள் நமக்கு 3 வகை அளவுல, காண்டளவை, கருதளவை, உரை அளவையில ஞானியர்கள் என்ன சொல்லி வைத்திருக்கின்றார்களோ, அந்த ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரச பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் வழி நாம் கடைபிடித்தாலே நாம் எளிமையாக இறைவனை அடையலாம். இப்ப திருவாசகம் முழுக்க முழுக்க என்ன சொல்லுது நமக்கு? திருவாசகம் இந்த சிவபுராணம் முக்கியம் என்ன சொல்லுது? சிவபெருமான் மேல் அன்பு. இந்த அடியர்கள்லாம் எப்படி இருக்கணும்? கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டொருமின் திருக்குறிப்பை. எப்ப சிவபெருமான் நம்மை ஆட்கொள்வார் என்ற திருக்குறிப்போடு அடியார்கள் இருக்க வேண்டும். அதுதான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அடியாரானீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியை வந்தடைந்து கடை கொண்டொருமின் திருக்குறிப்பை செடிச்சேர் உடலை நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் பொடிசேர் மேனி புயங்கன் ஆழ்வான் ஒண்ணு. அந்த குறிப்போடே வாழுங்கள். நீங்க வருத்தப்படுறதா இருந்தா ஒரே ஒண்ணுக்கு மட்டும் வருத்தப்படுங்க. அதையும் சொல்றாரு மாணிக்கவாசகர். யானேது பிறப்பஞ்சன் இறப்பது அதற்கு என்கடவே வானேயும் பெரிய வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்துமிரே தேனேயும் மலர்கொன்றே சிவனே என் பெருமானே என் மானே உன் அருள் பெருநாள் என்னால் என்றென்றே வருந்துவன். உன் அருள் எப்போது சாமி எனக்கு கிடைக்கும், அந்த ஒண்ணுக்குதான் நான் வருந்துறேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த சிவபுராணத்தை நீங்க கேட்டதுனா உங்களுடைய வழிகளை கலைந்து திருவருள் உரை என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். கொலை மதகரியன மிக மதகனகிரி கும்பதனவானாள் குமுத முதல் பருகி ஒழுகி மயில் கொண்டேற்றிடு நாயே நிலையலி கவலைகள் கட உணர்வுள் விழி நின்றுவற்றிடவேதான் நினதிருவடி மலகினை மனதினில் புற நின் பற்று அடைவேனோ சிலையன வடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் சிறுபாலா திரைகடல் இடை வரும் அசுரரை வதை செய்த செந்தில் வதிவேலா விலை நிகழ்தழிவ மயில்புற மகளும் விரும்பி உணர்வோனே இருதனி மரக மயில் வருகுமர விடங்க பெருமாளே கைலாய வருவதை மெய்யான போதனை காட்டும் பெண்ணை கண்டான் தந்ததிக்கு ஒரு மெய்யான பானுவாகி குயிலாரும் மொழி திருவாவூர் வாழ் நமச்சிவாய தேவன் சைலாதி புறப்படியும் திருமரபு நீடோடி தலைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவும் துரசை ஆதனத்தில் தவ பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னல் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசியன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுவேன் மாண்புகள் வளாது பெய்க வழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தீர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் உங்க நட்டமும் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வகன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் நம பார்வதிபதையே அரகமகாயே என்னால் சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்